சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரியத்தின் நல்ல ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 235. இன்றைய நாள் ஆண்டு 2025, மாதம் ஜனவரி, தேதி 9, வியாழக்கிழமை. நான் தற்போது இருக்கும் சிங்கப்பூரில் நேரம் சரியாக மாலை 7:30 மணி. இந்தியாவில் நேரம் சரியாக மாலை 5 மணி. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ள ஆர்வத்துடன் வந்திருக்கும் 48 பேருக்கும் நன்றி நன்றி, கோடானு கோடி நன்றி. கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யுத்தகாண்டத்திலும் நாம் இப்பொழுது இருக்கும் படலம் ராவணன் தேர் ஏறு படலம். இந்த படலம் ராவணன் தேர் ஏறு படலம். அடுத்த படலம் ராமன் தேர் ஏறு படலம். ராவணன் தேர் ஏறி, ராமனும் தேர் ஏறி. அதற்கு அடுத்த படலம் ராவணன் வதை படலம். அநேகமாக ஜனவரி மாதம் எண்டில் அடுத்த கிளாஸ் வி மே என்டர் ராவணன் வதை படலம். அது ஒரு பெரிய படலம், 250 பாடல் இருக்கு. ராவணன் தேரேறு படலம் 35 பாடல், ராமன் தேரேறு படலம் 25 பாடல்கள். எல்லாம் ஒவ்வொரு வகுப்பில் முடியும். அநேகமாக இன்றைய வகுப்பில் ராவணன் தேர் ஏறு படலம் என்பது முடியும். கம்பனுடைய வர்ணனை முழுக்க முழுக்க அது பற்றி தான் இந்த படலத்தில் பார்க்க போகிறோம். அவன் எப்படி தன்னை போருக்கு தயார்படுத்தி கொண்டான், ராவணன் என்னென்ன மாதிரி ஆயுதங்கள் எடுத்து கொண்டு வந்தான், அவனுடைய உடை எப்படி இருந்தது, அவனுடைய தோரணை எப்படி இருந்தது, அவனுடைய ஆரவாரம் எப்படி இருந்தது, இது போன்ற வர்ணனைகள். அவன் ஏறிய தேர் எப்படிப்பட்டதாக இருந்தது, அந்த தேரின் சிறப்புகள் என்று இவையெல்லாம் சொல்லப்படும் படலம் ராவணன் தேர் ஏறு படலம். சென்ற வகுப்பின் இறுதி பாடலை அல்லது நிறைவு பாடலை ஒரு பார்வை பார்த்து விட்டு இன்றைய வகுப்பின் முதல் பாடலுக்குள் போகலாம். சென்றைய வகுப்பின் இறுதி பாடல் சிவா, பாடல் எண் 4. அருவி அஞ்சன குன்றிடை 1000 அருக்கர் உருவினோடும் வந்து உதித்தனராம் என ஒளிர, கருவி நான்முகன் வேள்வியில் படைத்ததும் கட்டி செருவில் இந்திரன் தந்த பொன் கவசமும் சேர்த்தான். ராவணன் தேர் ஏறப் போகிறான். தேர் ஏறுவதற்கு முன்னால் தன்னை போருக்கு தயார் செய்து கொள்கிறான். யுத்த சன்னத்தன் ஆகிறான். தனக்கு வேண்டிய பாதுகாப்பு கவசங்கள், பாதுகாப்பு அணிகலன்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக தரித்து கொள்கிறான். அந்த அளவில் இந்த பாடல் சொல்வது கவசம் அணிந்து கொண்டான் என்பது. எப்பேற்பட்ட கவசம்? 1000 அருக்கர். அருக்கன் என்றால் சூரியன். ஒரு சூரியனுடைய தன்னுடைய முழு ஒளியையும் வீசிக்கொண்டு வந்தால் நம்மால் பார்க்க முடியாது. 1000 சூரியன்கள் உருவினோடும் வந்து உதித்தனராம் என ஒளிர. இவன் மார்பில் தரிக்கக்கூடிய கவசத்தின் ஒளி 1000 சூரியர்கள் முழு உருவத்தோடு வந்து உதித்தனராம், தோன்றினராம். எங்க? இந்த 1000 சூரியனும் ஒரு அஞ்சன குன்றிடை, அஞ்சனம் என்றால் கண்ணில் பூசும் மை, கருமை நிறமான ஒரு மலையின், அந்த மலையில் அருவி விழுந்து கொண்டிருக்கிறது.
ஸோ அருவி அஞ்சன குன்றிடை ஆயிரம் அருக்கர் உருவினோடு வந்து உதித்தனராம் என ஒளிர, அவ்வாறு ஒளி வீசி திகழ. கருப்பு நிற மலை என்பது ராவணனுடைய மார்பு, கண்ணங்கரேல் என்று இருக்கக்கூடிய மார்பு, மலை போன்ற பெரிய மார்பு. அதில் மலையில் ஆயிரம் சூரியன் உதித்தது போல இவனுடைய மார்பில் இந்த கவசம் ஒளி வீசுகிறது என்கிறான் கம்பன். இது கவசம் இவனுடையது அல்ல, நான்முகன் வேள்வியில் படைத்த கவசம். இவன் பல ஆண்டுகள் தவம் செய்து வரம் வாங்கி ஒவ்வொரு வரத்திலும் பல நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறான். அவற்றில் ஒன்று பிரம்மனை நோக்கி தவம் செய்து அவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட கவசம் என்று பொருள்படும். கருவி என்பது இந்த உலகத்தை படைக்கின்ற கருவியாக இருக்கக்கூடிய நான்முகன். படைத்தல் தொழிலுக்கு கருவியாகிறவன், அதற்கு காரணகர்த்தா, அதனுடைய கர்த்தா நான்முகன். அந்த நான்முகன் ஸ்பெஷலாக ஒரு யாகம் பண்ணி ஒரு யஜ்ஞம் பண்ணி அந்த வேள்வியில் படைத்தான். அந்த கவசம் ராவணனுக்கு கொடுக்க அதை அணிந்து கொண்டான். இத்தோடு இவன் இந்திரனை வென்ற பொழுது இந்திரன் தரித்திருந்த கவசத்தையும் இவன் பறித்து கொண்டான், அல்லது இந்திரன் இவனுக்கு அதை கப்பமாக கொடுத்தான். செருவில் இந்திரன் தந்த பொன் கவசம். பொன் கவசம் என்பதால் 1000 சூரியனை போல அது ஒளி வீசுகிறது. இந்த கவசத்தை ராவணன் தரித்து கொண்டான். 2 விதமாக பொருள் கொள்ளலாம். நான்முகன் வேள்வியில் படைத்த கவசம் இந்திரனுக்கு கொடுக்கப்பட்டது, அது இப்பொழுது ராவணன் அணிந்து கொண்டான் என்பதாக ஒரு பொருள். அல்லது பிரம்மன் கொடுத்த ஒரு கவசம், அதற்கு மேல் இந்திரனிடமிருந்து பெற்ற கவசம் ஆகிய டபுள் ப்ரொடெக்ஷன் சொல்றோமா இல்லையா கால்கேட் அட்வர்டைஸ்மெண்ட்ல, அந்த மாதிரி 2 கவசங்களை தரித்து கொண்டான் என்பதாகவும் பொருள் கொள்ள முடியும். அருவி அஞ்சன குன்றிடை 1000 அருக்கர் உருவினோடும் வந்து உதித்தனராம் என ஒளிர, கருவி நான்முகன் வேள்வியில் படைத்ததும் கட்டி செருவில் இந்திரன் தந்த பொன் கவசமும் சேர்த்தான். ஸோ 2 கவசங்களையும் தரித்து கொண்டான் என்பது பாடல். அடுத்த பாடலுக்கு போயிருப்பேன். இதற்கு நடுவில் போய் பார்த்தா மிகைப்பாடலாக ஒரு பாடல் கிடைத்தது. பொதுவாக நான் மிகைப்பாடலுக்குள் போவதில்லை. 10,500 பாடல் கம்பராமாயணம் மட்டுமே. மிகைப்பாடலும் சேர்த்தா 12,000 பாடல்கள். 10,500 பாடலுக்கே எனக்கு 10 வருஷம் ஆக போகிறது. 12,000 பாடல்னா 12 வருஷம் ஆயிடுமோன்னு தோணுது. ஆனால் சில மிகைப்பாடல்கள், இன்றைய வகுப்பில் நிறைய மிகைப்பாடல்கள் வருகின்றன. காரணமும் இருக்கிறது. 2 கவசம் பூண்டான் என்பதை பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இன்னொரு கவசமும் அணிந்து கொண்டான் என்று மிகைப்பாடல் சொல்லுகிறது. அந்த இன்னொரு கவசத்தை கொடுத்தவன் பரமசிவன். ஆக நான்முகன் கொடுத்த ஒரு கவசம், இந்திரனிடமிருந்து பெற்ற ஒரு கவசம், பரமசிவன் கொடுத்த ஒரு கவசம் ஆகிய டபுள் ப்ரொடெக்ஷனுக்கு போல இப்ப ட்ரிபிள் ப்ரொடெக்ஷன் ஆயிடுச்சு. 3 கவசங்களையும் தரித்தான் என்பதாக பாடல். இந்த பாடலை ஏனோ மிகைப்பாடல் என்று வகைப்படுத்தி இருக்கிறார்கள். பாடலை பார்க்கலாம். உரை செயற்கு அருந்தவத்தினுக்கு உவந்து உமை கேள்வன் அருள உற்றது அங்கு அங்கு அவன் மழு குலிசமோடு ஆழி முறிய மற்றவை முனை முடித்து ஒன்றினும் முடியா விரவு வஜ்ர கவசத்தை மேற்பட புனைந்தான். அந்த மேற்படங்கிறத சரியா சொல்லிடுச்சு. ஏற்கனவே ஒரு கவசம் போட்டிருக்கான், அது ஏற்கனவே 2 கவசம் போட்டிருக்கான், அதற்கு மேல் 3ஆவதாக தரித்த கவசம் இது. இந்த கவசம் இவனுக்கு எவ்வாறு கிட்டியது என்றால், இவன் தவம் செய்து அந்த தவத்தினால் உவந்து உமைகேள்வன், உமைகேள்வன் என்பவர் சிவபெருமான், எப்பேற்பட்ட தவம் பண்ணியிருக்கான். உரை செயற்கு அருந்தவம், இப்பேற்பட்ட தவம் என்று அந்த தவத்தின் பெருமை, அந்த தவத்தின் சிறப்பை எல்லாம் உரை செய்ய முடியாது. சொல்லுக்கடங்காவே பராசக்தி என்பது போல சொல்லுக்கடங்காத தவமெல்லாம் செய்து அதை கண்டு பரமசிவன் உவந்து அருள உற்றது. எப்பேற்பட்ட கவசம்! சிவபெருமானுடைய மழு, இந்திரனோடு குலிசம், நாராயணனோடு ஆழி, இவையெல்லாம் இந்த கவசம் போட்டிருக்கிற மார்பில் வந்து அட்டாக் பண்ணினால் முறியும். அவன் மழு, குலிசம், ஆழி இவை முறிய
மற்றவை முனை மடிந்து வேறு ஏதாவது ஆயுதங்கள் எல்லாரும் அவை தன்னுடைய முனைகள் எல்லாம் மடிந்து ஒன்றினும் முடியாத விரவு வஜ்ரம். நல்ல திண்மைக்கு அந்த காலத்திலே இந்த காலத்திலே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தை வஜ்ரம். வஜ்ரம் பாய்ந்த உடம்புன்னு சொல்றோமா இல்லையா? வஜ்ர கவசத்தை மேற்பட புனைந்தான். ஏற்கனவே தடித்திருந்த 2 கவசங்களுக்கு அதிகமாக 3வது கவசமாக அதையும் புனைந்து கொண்டான் என்று தேர் ஏறுவதற்கு முன்னால் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறான் ராவணன். உரை செயற்கு அருந்தவத்தினுக்கு உவந்து உமைகேழ்வன் அருள உற்றது ஆங்கு அவன் மழு குளிச்சமோடு ஆழி முறிய மற்றவை முனை முடித்து ஒன்றினும் முடியா விரவு வஜ்ர கவசத்தை மேற்பட புனைந்தான் என்று 2 கவசங்களை அணிந்து கொள்கிறான். இதன் பிறகு வரும் பாடல்களில் அவன் என்னென்ன மாதிரி ஆடைகள் தெரித்து கொண்டான், என்னென்ன மாதிரி அணிகலன்கள் தெரித்து கொண்டான் என்பதை கம்பன் மிக விரிவாக பல பாடல்களில் சொல்லுகிறான். அடுத்த பாடல் சிவா. வாழ் வலம்பட மந்திரம் சூழ்ந்த மாசுணத்தின் தாழ் வளர்ந்து ஒளிர் சமனிய கச்சொடும் சார்த்தி கோள் வளர்ந்தன குவிந்தன ஆம் என்னும் கொள்கை மீழ்வியில் கிம்புரி மணிக்கடி சூத்திரம் வீக்கி கட்டி வீக்கி என்று இவை அணிந்து இந்த பாடல்கள் முற்றுப்பெறுவதில்லை. ஒரு 17 பாடல் முடிந்த பிறகு இவற்றையெல்லாம் பூண்டு கொண்டான் என்பது வரும். வாழ் வலம்பட. எல்லா உரையாசிரியர்களும் வாளை தன்னுடைய வலப்புறத்தில் அணிந்து கொண்டான். வலம் என்பது வலப்புறம் என்று உரை எழுதுகிறார்கள். நானும் யோசிச்சு பார்த்தேன். ராவணன் ரைட் ஹேண்டட் மேன் அப்படின்னு நான் நம்பின்னு இருக்கேன். அப்போ வாள் இடது பக்கம் இருக்கும், அப்பதான் உருவ முடியும். ஸோ வாள் வலம்பட என்பதற்கு இதை வலப்பக்கத்தில் கட்டினான் என்று சொல்லிவிட்டு, வலம்பட என்றால் வலிமையாக இருக்கக்கூடிய வாள். வலம் வாழ் பட, வலம் பொருந்திய வலிமை மிக்க வாளை கட்டி கொண்டான் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும் தோன்றுகிறது. மந்திரம் என்பது மந்திரமலை, அதை சூழ்ந்த மாசுணம். மாசுணம் என்பது பெரிய பாம்பு, அது வாசுகி. ஸோ வாளை இடையில் சொருகிக் கொள்கிறான். அதற்கு தமனிய கச்சொடும் சார்த்தி. தமனியம் என்றால் பொன். ஸோ பொன்னிறத்தில் அறையில் கச்சு ஒன்று. கச்சு என்றால் கச்சை கட்டி கொண்டு சொல்கிறோமே, அதுபோல கச்சு, அரை கச்சு, அதை அணிந்து கொண்டு கோள் வளர்ந்தன குவிந்தன ஆம் கொள்கை. கோள் என்பது கிரகங்கள். அவை போல ஒளி வீச திகழக்கூடிய 2 வார்த்தை இறுதி வரியில் இருக்கின்றன. ஒன்று கிம்புரி, இன்னொன்று மணிக்கடி சூத்திரம். இந்த 2ம் ஆபரணங்கள் அல்லது உடை. கிம்புரி என்பது மகரவாய் உடைய தொடையில் அணியக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் என்று கொள்ளலாம், அல்லது ஒரு பாதுகாப்பு சாதனம், தொடையில் தரித்துக் கொள்வது. மணிக்கடி சூத்திரம். கடிசூத்திரம் என்பது அறையில் கட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு கச்சு போல, இல்லைன்னா ஒரு பெல்ட் மாதிரி என்று வைத்துக் கொள்ளலாம். இவற்றையெல்லாம் தரித்து கொண்டு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறான் ராவணன். அடுத்த பாடல். மறை விரித்தன ஆடுருமான மாக்கலுழன் சிறை விரித்தன கொய்ச்சகம் மருங்கு உறச் சேர்த்தி முறை விரித்தன்ன முறுக்கிய கோசிக மருங்கில் பிறை விரித்தன்ன வெள் எயிற்று அரவமும் பிணித்து. மறை என்பது வேதம். வேதங்கள் சாகை சாகையாக விரிந்து கொண்டே போகும். அதுபோல அடுக்கடுக்கடுக்காக மறை விரித்தன்ன, அது ஒரு ஓமானம். ஆடு உரு மான மாக்கலுடன் சிறை விரித்தன்ன. கலுடன் என்பவன் கருடன், பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். மாக்கலுடன் மிகப்பெரிய கருடன், ஆடிக்கொண்டே இருப்பவன் ஆடுரு மா கலுடன். சிறை விரித்தன்ன, அவனுடைய இறகுகள், அவனுடைய சிறை எவ்வாறு மடிப்பாக இருக்குமோ அதுபோல, அடுக்கடுக்காக வேதங்கள் இருப்பது போல, அடுக்கடுக்காக கருடனுடைய சிறகுகள் இருப்பது போல, கொய்ச்சகம், இது கொசுவம்னு இப்ப சொல்றோமே, அது அந்த வார்த்தை. கொசுவம் மருங்கு உறச் சேர்த்தி. மருங்கு என்பது இடை அல்லது பக்கம், 2 வச்சுக்கலாம். அதை கட்டிக்கொள்கிறான். இது ஒரு ஆடையை அணியும் முறை. இதன் மீது
முறை விரித்தன்ன முறுக்கிய கோசிக மருங்கில், கோசிகம் என்பது பட்டாடை என்று அகராதி சொல்கிறது. அந்த பட்டாடையின் மீது பிறை விரித்து அன்ன, இளம்பிறை போன்ற வெள் எயிற்று, வெள்ளை நிறமான பற்களை உடைய, பெல்ட் கிடையாது, ஒரு பாம்பை எடுத்து பெல்ட் மாதிரி கட்டிக்கிறான், அரவமும் பிணித்து என்று கொசுவம் வைத்த ஆடை கட்டிக்கொள்கிறான், பட்டாடை கட்டிக்கொள்கிறான். அந்த கொசுவம் என்பது வேதம் சாகை விரித்தது போல, கருடனுடைய சிறை விரித்தது போல இருந்தது என்பது கம்பனுடைய ஓமை ஓமானம். அடுத்த பாடல் இதே போல ஒரு 5-6 பாடல் இருக்கு. மழை குலத்தொடு வான் உறும் ஏறு எலாம் வாரி இழைத்து எடுத்தன்ன அணைய வாழ் உடை மணி ஆர்த்து முளை கிடந்த வல் அரியனம் முழங்குவ போல்வ தழைக்கும் மின்னொளி பொன் மலர் சதங்கையும் சாத்தி. மழை என்பது மேகம், மழை குலத்தோடு மேகக்கூட்டங்கள், மேகக்கூட்டங்கள் இருக்கக்கூடிய வானுறும், உறும் என்பது இடி. வானத்தில் இடி இடித்தால் எப்பேற்பட்ட ஒரு ஒலி எழுமோ, அல்லது இடி இடிக்கும் பொழுது மின்னலும் சேர்ந்து வரும், அவ்வாறு ஒளிவிடக்கூடிய வாழ், உடைவாள், அதில் மணிகளெல்லாம் சேர்த்து, மணி என்பது ரத்தினம், அவற்றையெல்லாம் சேர்த்து அந்த உடைவாளை தரித்து கொள்கிறான். மழை, அதாவது இடி மின்னல் போல ஒளி வீசக்கூடிய மணிகள் எல்லாம் பதித்த வாளை இடையில் தரித்துக் கொள்கிறான். அப்புறம் காலில் மலர் சதங்கையும் சாத்தி, பொன்மலர் சதங்கை, காலில் இவன் ஒரு கொலுசுவோ ஒரு சதங்கையோ ஒரு இதோ போட்டுக்கிறான். கிண்கிணி, கொலுசு இவற்றால் எழுப்பக்கூடிய சத்தம் பொதுவாக காதுக்கு இனிமையாக ரொம்ப ரம்யமாக இருக்கக்கூடிய சத்தம் கொலுசு, சலங்கை. ராவணன் என்பதால் இவன் காலில் போட்டிருக்கும் அந்த கொலுசு, அந்த சலங்கை எவ்வாறு ஒலி எழுப்புகின்றன என்றால், முளை கிடந்த வல் அரியனம் முழங்குவ போல. அரி என்றால் சிங்கம், முளை என்பது குகை, குகையில் இருக்கக்கூடிய சிங்கங்கள் கர்ஜிக்குமே அந்த சிம்ம கர்ஜனையை ஒத்து ஒலி எழுப்பக்கூடிய கொலுசு ராவணன் அணிந்து கொண்டான். என்ன ஒரு கற்பனை பாருங்க கம்பனுக்கு. நம்மெல்லாம் கொலுசுன்னா அப்படியே ஒரு ரம்யமா ஒரு ரொமான்டிக்கா இருக்கும் கொலுசு சத்தம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ராவணன் போட்டி இருக்கிற கொலுசு எழுப்பும் ஒலியானது சிம்ம கர்ஜனை போல அமையும். முளை கிடந்த வல் அரியனம் முழங்குவ போல தழைக்கும் மின் ஒளி பொன் மலர் சதங்கையும் சாத்தி. சதங்கை என்பதை வீரக்கடல், அதை அணிந்து கொள்கிறான் ராவணன். அடுத்த பாடல், இவ்வாறு இவற்றை எல்லாம் அணிந்து கொண்டு போருக்கு தயாராக, உறும் இடித்த போது அரவு உரு மறுக்கம் வான் உலகின் இரு நிலத்திடை எவ் உலகத்திடை யாரும் புரிதரப்படும் புலங்கழல் இளங்குற பூட்டி சரியுடை சுடர் சாய் வலம் சார் உரச்சாத்தி. உறும் இடித்த போது, உறும் என்றால் இடி, இடியேறு பொண்ட நாகம் என்பது நம்முடைய சொலவடை. உருமெடுத்த போது அரவு உரு மறுக்கம், இடி ஓசை கேட்டால் பாம்பு எவ்வாறு நடுங்கி மனக்கலக்கம் உருமோ, அது போன்ற ஒரு மனக்கலக்கத்தை வான் உலகின் இரு நிலத்திடை, வானத்திலும் சரி மண்ணிலும் சரி இரண்டு இடங்களிலும் எவ்வுலகத்திடையும் யாரும் அடையும்படி புரிதரல் என்றால் அடைதல். இடியோசை கேட்ட நாகம் உறும் கலக்கத்தை போல உலகத்தில் உள்ள எல்லோரும் அப்பேற்பட்ட ஒரு கலகத்தை, மனக்கலக்கத்தை, அச்சத்தை, நடுக்கத்தை அடையும் வண்ணம் புலங்கழல் இளங்குற பூட்டி, காலில் கடல் பூட்டிக் கொள்கிறான். சரியுடை சுடர் சாய்வலம் சார் உரச்சாத்தி, அதுபோல காலுக்கு பக்கத்துல உடை அணிந்து கொள்கிறான். சரிந்து விழக்கூடிய சாய்மானத்தோடு கூடிய ஒரு உடை, அதையும் சார்வூர சாத்தி கொண்டான், தரித்து கொண்டான் என்பது அவன் ஒவ்வொரு அங்கத்திற்கும் அவன் அணிந்து கொள்ளக்கூடிய பல ஆடை, அணிகலன், பாதுகாப்பு கவசம் இவற்றை பற்றிய வர்ணனை தொடர்கிறது. அடுத்த பாடலில் கையுறை பூண்டு கொள்கிறான், முதுகில் அம்பரா துணியை மாட்டிக்கொள்கிறான். வில் வித்தைக்காரர்கள் கையில் போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு உரை,
அது கோதை என்ற பொருளில் கம்பராமாயணத்தில் பல இடங்களில் பார்த்திருக்கிறேன் நான். கோதை என்பது ஒரு கிளவுஸ் மாதிரி, விரல்களுக்கும் கைக்குமாக சேர்த்து சொல்லப்போனா விக்கெட் கீப்பர் போடுற கிளவுஸ்ன்னு நான் வச்சுப்பேன். அந்த மாதிரி ஒரு கிளவுஸ். இதை இப்பேற்பட்ட ஒரு கிளவுஸ் என்றால் ஹலோ சிவா, எல்லாரையும் மியூட் பண்ணிடுங்க ப்ளீஸ். 4-5 ஆகிய கரங்களில், 4-5னா 20, 20 கரங்கள், 20 கரங்களில் அனந்தன் என்பவன் ஆதிசேஷன். ஆதிசேஷனுடைய பாம்பு, படம் எடுக்கக்கூடிய பாம்பு, இந்த இடத்துல கரை இருக்கும். அந்த படம் எடுக்கும்போது இந்த இடத்துல ஒன்று தெரியும், அது விஷக்கரை. ஆலம் ஷார் மெட்டற்கு அரும் கரை கிடந்தது போல நெடுங்கோதை தரித்து கொண்டான். இவன் கையில் பூணக்கூடிய அந்த கோதை ஆதிசேஷனுடைய தலையில் காணப்படுவது போல அப்பேற்பட்ட ஒரு உருவம், அப்பேற்பட்ட அமைப்பு, அப்பேற்பட்ட அளவில் பெரியதான ஒரு கை உறை நெடுங்கோதையும் கணைப்புட்டிலும் அணிந்து கொண்டான். கங்கணம் பூண்டு கொண்டுகிறான் புஜத்துல. தாளம் சார்ந்த மாசுணம், தாள் என்பது நாக்கு, பாம்புக்கு நாக்கு பெருசா இருக்கும். அந்த போல நாக்குடைய பெரிய பாம்பு போல கங்கணத்தையும் அது தன்னுடைய புஜத்தை தழுவ இவ்வாறு கிளம்புகின்றான். அடுத்த பாடல். கடல் கடைந்த மால் வரையினை சுற்றிய கயிற்றின் அடல் கடந்த தோல் அலங்கு போர் வலயங்கள் இயங்க உடல் கடைந்த நாள் ஒளியவன் உதிர்த்த பொன் கதிரின் சுடர் தயங்குற குண்டலம் செவியுடை தூக்கி. எவ்வளவு டிஸ்கிரிப்டிவா போறான் பாருங்க. காலுக்கு போட்டுக்கொண்டான், தொடைக்காக போட்டுக்கொண்டான், இடையில் அரை கட்சி போட்டுக் கொள்கிறான், இப்பொழுது காதில் குண்டலம் போட்டுக் கொள்கிறான், தோல் வளையங்கள் போட்டுக் கொள்கிறான். கடல் கடைந்த மால் வரையினை, வரை என்றால் மலை, கடல் கடைந்த மலை, வடவரையை மத்தாக்கி இந்த மந்தரமலை. கடல் கடைந்த மால் வரையினை சுற்றிய கயிறு, அது வாசுகி, வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி. அந்த பாடல் பலருக்கும் ஞாபகம் வரலாம். அடல் கடந்த தோல், அந்த மந்தரமலை போன்ற தோல் ராவணனுக்கு. அதை சுற்றிய வாசுகி போன்ற வளையங்கள், அதில் வாகு வளையம் என்று சொல்வார்கள், வாகு வளையம், தோல் வளையங்கள், அவை மினுங்குகின்றன, அவை இலங்குகின்றன, அவற்றை தரித்துக் கொள்கிறான். உடல் கடைந்த நாள் ஒளியவன் உதிர்ந்த பொன் கதிரின், இதற்கு அப்புறம் வருகிறேன், சூரியனை போன்ற ஒளி வீசக்கூடிய குண்டலம் காதில் தரித்துக் கொள்கிறான். ஒளியவன் உடல் கடைந்த நாள், இது ஒரு புராண கதை. ஒரு முனிவர், துவஷ்டா என்று பெயர், அவருடைய மகள் சஞ்சய். அந்த சஞ்சய் சூரியனை மணந்து கொள்கிறாள். ஆனால் சூரியனுடைய வெப்பத்தை இவளால் தாங்க முடியவில்லை. எனவே அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். எவ்வளவு பெரிய முனிவர் தெரியாது, அவர் சூரியனை ஒரு சாண பிடிக்கிற மிஷினில் போட்டு சூரியனை ஒரு திருகி அவனுடைய ஒளியை குறைக்கின்றார் என்பதாக ஒரு புராண கதை. அப்பொழுது குறைத்த போது அதிலிருந்து சிதறிய ஒளி போல இவனுடைய காதில் குண்டலங்கள் மினுக்கின்றன, ஒளி வீச்சு திகழ்கின்றன. ஸோ ஒளியவன் உடல் கடைந்த நாள், ஒளியவன் என்பவன் சூரியன், அவனுடைய உடல் கடைந்ததாக புராணம் சொல்கிறது. நிறைய புராணங்கள்ல இந்த கதை வருதுங்கிறாங்க. திருவிளையாடல் புராணத்தில் இருக்குங்கிறாங்க. இன்னும் ஒரு சில புராணங்களில் இருப்பதாக உரையாசிரியர்கள் சுட்டுகிறார்கள். அந்த டீட்டெயிலுக்குள்ள நான் போகலை. ஆனால் சூரியனை ஒரு மிஷினில் போட்டு கடைஞ்சாங்க என்பது ஒரு புராண கதை, பல புராணங்களில் சொல்லக்கூடியது. அப்பொழுது வெளிப்பட்ட ஒளி வீச்சு போல இவனுடைய குண்டலம் ஒளிர்கிறது என்பது கம்பனுடைய வர்ணனை. அடுத்த பாடல். உதய குன்றத்தோடு அத்தத்தின் உலா ஒரு கதிரின் துதையும் குங்குமத் தோளடு தோளிடை தொடர புதை இருள் பகை குண்டலம் அணையவை பொலிய சிறைவையில் திங்களும் மீனும் போல் முத்து இனம் திகழ.
காதில் குண்டலம் போட்டுக் கொண்டிருக்கிறான். அதனுடைய ஒளி வீச்சு மீண்டும் சொல்லப்படுகிறது. உதய குன்றொடு 2 மலைகள் சொல்கிறார்கள். உதயகிரி என்று உண்டு, அத்தகிரி என்று உண்டு. அஸ்தமனமாகும் கிரி அஸ்தகிரி, உதயகிரி என்பது உதயமாகும் சூரியன். ஸோ உதயகுன்றத்தோடு அத்தத்தின் உலாவ அத்தகிரி வரை உலாவக்கூடிய கதிர் சூரியன், அவன் மிகுந்த செறிந்த அப்பேற்பட்ட உதயமாகும் சூரியனும் அஸ்தமிக்கும் சூரியனும் சிவந்த நிறமாக இருப்பார்கள். அப்பேற்பட்ட ஒளி வீசக்கூடிய குங்குமம் தோளொடு தோள் சாத்திக் கொள்கிறான். தன்னுடைய தோள்களில் குங்கும பூச்சு பூசிக்கொள்கிறான் இராவணன். காதல குண்டலம் போட்டுக் கொள்கிறான். இருள் பகை குண்டலம். இருள் பகை என்பது ஒளி. ஒளி புதைந்த குண்டலம் அணையவை காதில் பொலிய, கழுத்தில் முத்துமாலை, சிதவையில் திங்களும் மீனும். திங்கள் என்பது சந்திரன், மீன் என்பது விண்மீன்கள். இவையெல்லாம் ஒளிரும் போல இவற்றை போல முத்துமாலையையும் அணிந்து கொள்கிறான். முத்து இனம் திகழ என்று ராவணன் தன்னை எவ்வாறு ஒன்று அலங்கரித்துக் கொள்கிறான் என்று பொருள் கொள்ளலாம். இல்லைன்னா ஒரு கெத்து, அவ்வளவுதான். போருக்கு புறப்படும் போது அவனுக்கு ஒரு கெத்து. இந்த கெத்தில் அவன் புறப்படுகிறான். அடுத்த பாடல். வேலைவாய் வந்து வெய்யவர் அணையவரும் விடியும், காலை உற்றனராம் என கதிர்குலம் காலும், மாலை 10 மேல் மதியம் முன்னாளிடை பலவாய் ஏல முற்றிய அணைய முத்த குடை இமைப்ப. வேலை சமுத்திரம், கடல். வேலைவாய் வந்து வெய்யவர் அனைவரும், வெய்யவன் என்பவன் சூரியன். பல இடங்களில் கம்பன் இவ்வாறு சுட்டுகிறான். ரொம்ப பிரபலமான பாடல், நாம் அனைவருக்கும் தெரிந்த பாடல். வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய, பொய்யோ எனும் இளையாளுடும் இளையானுடும் போனான். அந்த வெய்யோன் சூரியன். வேலைவாய் வந்து வெய்யவர் அனைவரும். புராணங்களில் 12 சூரியர்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றன. ஸோ வெய்யவர் அனைவரும் என்றால் 12 சூரியன்களும் வந்து விடியும் காலை உற்றனராம். ஒரே சமயத்தில் 12 சூரியன்களும் கடலில் வந்து உதித்தார் போல, கதிர்குலம் காலும். காலுதல் என்றால் சிந்துதல், உமிழ்தல், வெளிப்படுத்துதல். குலம் என்பது கூட்டம். ஒளி கற்றைகள் அவ்வாறு சிதற, மாலை 10 மேல், மாலை என்பது வரிசை என்று பொருள். இவனுக்கு 10 தலை. அந்த 10 தலையும் வரிசையாக இருக்க, அவற்றின் மீது மதியம், மதியம் என்பது சந்திரன், முன்னாளிடை பலவாய். சந்திரன் அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி பெருசாகி ஒளி வீசிக்கொண்டே இவ்வாறு பல நாட்கள் அவன் வளர்ந்து இறுதியில் பௌர்ணமி ஆகிறான். அப்போ அந்த அந்த வளர்ச்சியின் போது அவன் வீசக்கூடிய ஒளியெல்லாம் அதை ஒத்து முத்துக்கள் பதித்த குடை அவனுடைய தலை 10 மேலு. மாலை என்பது வரிசை. வரிசையாக இருக்கக்கூடிய 10 தலை மீது குடைகள், முத்துக்கள் பதித்த குடை, சந்திரன் ஒளியை போன்ற முத்துக்கள் பதித்த குடை என்பதாக கம்பனுடைய வர்ணனை. அடுத்த பாடல். இந்த 12 சூரியன் என்பது வடமொழியில் இவற்றின் பெயர் சொல்கிறார்கள். மித்ரா, ரவி, சூர்யா, பானு, காகா, பூஷன், ஹிரண்ய கர்ப்ப, மரிச்சா, ஆதித்யா, சாவித்ரா, அர்க்கா, பாஸ்கரா. இது நான் உரையாசிரியர் சொன்னதும் உங்களுக்கு தரேன். அடுத்த பாடல். பகுத்த பல்வள குன்றினில் முளை என்ன பகுவாய், வகுத்தவன் கடை தொறும் வளை எயிற்று ஈட்டம், மிகுத்த நீலவான் மேகம் சூழ் விசும்பிடை தசும்பூடு, உகுத்த சக்கரின் பிறைக்குலம் முளைத்தன ஒக்க. பகுத்த பல்வள குன்றினில் முளை, குன்று மலை, முளை மலைகளில் இருக்கும் குகை, அந்த குகை போல இவனுடைய வாய், அதில் எயிற்று ஈட்டம். ஈட்டம் என்றால் தொகுதி. கீழ் வரிசை மொத்தம் 32 பல், கீழ் வரிசை 16, மேல் வரிசை 16, இந்த மாதிரி 10 வாய். ஸோ இந்த கடைதொறும் வளை எயிற்று ஈட்டம், ஒளி வீசி அவனுடைய பற்கள் எல்லாம் திகழ்கின்றன. எவ்வாறு என்றால், தசும்பு என்றால் குடம் என்று பொருள். வானத்தில்
ஒரு குடத்தில் பாலிகைகள் எல்லாம் போட்டு வைத்து அந்த பாலிகை எல்லாம் முளைவிடும் பொழுது செக்கச்செவேல்னு வானத்தில் ஒரு பாலிகை குடங்கள் எல்லாம் வைத்து அவை சிவப்பாக அல்ல வெள்ளையாக தெரிவது போல இவனுடைய பற்கள் இவனுடைய வாய்க்குள் தெரிகின்றன. பிறை குலம் முளைத்தன ஒக்க. பிறை என்பது சந்திரன். வானத்தில் சந்திரன் தோன்றுவது போல இவனுடைய வாய்க்குள் பற்கள் தோன்றின என்பது கம்பனுடைய வர்ணனை. அடுத்த பாடல். ஒத்த தன்மையின் ஒளிர்வன தரளத்தின் ஒக்க தத்துகின்றன வீரப்பட்ட தொகை தயங்க முத்த ஓடைய முரண் திசை முழு மத யானை 10 நெற்றியும் சுற்றிய பேர் எழில் படைக்க. தரளம் என்றால் முத்து. தரளத்தின் ஒக்க முத்து போல ஒளி வீச. வீரப்பட்டம் நெற்றியில் பட்டம் கட்டி கொள்கிறான். இப்பவும் பார்க்குறோமே இந்த நைக்கின்னு எழுதி ஒட்டிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு பட்டம் கட்டிக்கிறான் இவன். பின்னால் முடிச்சு போட்டுக்கிறாங்க. இப்போ அதே போல ஒரு வீரப்பட்டம், அதை முத்து போல ஒளி வீசக்கூடிய வீரப்பட்டத்தை நெற்றியில் ராவணன் கட்டிக்கொள்கிறான். இது எவ்வாறு இருக்கிறது என்றால், முத்த ஓடைய. ஓடை என்பது யானையினுடைய முகத்தில் போடக்கூடிய முகப்பட்டம். யானைகள் முகப்பட்டத்தில் ஒளி வீசக்கூடிய முத்து தரித்த பட்டம் தரித்திருப்பது போல திசை முழு மத யானை, அதுபோல 10 நெற்றியும் சுற்றிய பேர் எழில் படைக்க. 10 நெற்றி ராவணனுக்கு. அவற்றை நெற்றி பட்டம் கட்டிக்கொள்கிறான் ராவணன். அடுத்த பாடல். புலவி மங்கையர் பூஞ்சிலம்பு அரற்று அடிபோக்கி தலைமை கண்ணினர் தாழ்கிலா மணிமுடி தலங்கள் உலகம் ஒன்றினை விளக்குறும் கதிரினை ஓட்டி அழகையில் எவ்வுலகத்திலும் வயங்கு இருள் அகற்ற. இருள் அகற்ற, எல்லா இருளும் மாய்ந்து போகும்படி ஒளி வீசக்கூடிய மணிமுடி தெரித்துக் கொள்கிறான். அவன் அல்ல தாங்கி இருக்கிறான். உலகம் ஒன்றினை விளக்குறும் கதிரினை ஓட்டி அழகையில் எவ்வுலகத்தினும் வயங்கு இருள் அகற்ற. கதிரவன் எல்லா இருளையும் அகற்றுவது போல இவனுடைய மணிமுடி எல்லா இருளையும் அகற்றுகிறது. அப்பேற்பட்ட ஒளி வீசக்கூடிய மணிமுடியை தரித்துக் கொள்கிறான். அந்த யார்? புலவி மங்கையர் பூஞ்சிலம்பு அரற்று அடி போக்கி தலைமை கண்ணினார் தாழ்கிலா மணிமுடி. இவனுடைய மணிமுடி தரித்த சிரம் அல்லது இவனுடைய மணிமுடி எவனுடைய காலிலும் விழாது. தலைமை கண்ணினார் தாழ்கிலா மணிமுடி, எவனுடைய பாதத்திலும் விழுந்து வணங்காத அவனுடைய கிரீடங்கள் சூரியனை போல பிரகாசிக்க அவற்றை தாங்கிக் கொண்டிருக்கின்றான் அல்லது தலையில் அறிந்து கொண்டிருக்கிறான். இது முதல் அடி ரொம்ப முக்கியமானது. புலவி மங்கையர் பூஞ்சிலம்பு அரற்று அடி போக்கி. போக்கி, அதை ஒழித்து, அதை தவிர்த்து. புலவி மங்கையர் பூஞ்சிலம்பு அரற்று அடி தவிர வேறு எவருடைய அடியிலும் விழாத மணிமுடி என்பது பொருள். புலவி என்பது ஊழல். புலவி மங்கையர் பூஞ்சிலம்பு அரற்று, சிலம்பு ஒலிக்கக்கூடிய அடி. இவனுடைய காதல் மனைவியர் ஊழல் கொண்டிருந்த பொழுது அந்த அடியில் வீழ்வான். அதை தவிர்த்து, அதை போக்கி. புலவி மங்கையர் பூஞ்சிலம்பு அடி தவிர்த்து, அடி போக்கி. தலைமை கண்ணினர் தாழ்கிலா, வேறு எந்த தலைவனுடைய அடியிலும் வணங்கா முடி இவனுடையது. அவன் அந்த முடி தலங்கள் உலகம் ஒன்றினை விளக்குறும் கதிரனை ஓட்டி அழகையும் எவ்வுலகத்திலும் வயங்கு இருள் அகற்ற. எல்லா இடத்திலும் இருளை போக்கி ஒளி வீசி திகழுமாறு அந்த மணிமுடி. கம்பன் ஒரு குசும்பு பண்ணுகிறான் என்று எனக்கு தோன்றுகிறது. இதை எடுத்துடலாம். சிவா, இந்த பாடலை எடுத்துடலாம். இந்த பாடலில் கம்பன் சொல்கிறான், புலவி மங்கையர் பூஞ்சிலம்பு அரற்று அடி போக்கி, அதை தவிர்த்து, அது நீங்களாக. அந்த அடியில் வீழ்வான். அந்த அடி தவிர வேறு எவங்காலையும் விழமாட்டான் என்பதாக கம்பன் இங்கே பாடல் வடித்திருக்கிறான். இந்த பாடல் யுத்தகாண்டத்தில் வருகிறது. ராவணன் தேர் ஏறு படலம். இதற்கு அடுத்த படலம் ராமன் தேர் ஏறு படலம். அதுக்கப்புறம் ராவணன் மாண்டு போகிறான்.
ராவணன் இறந்து போகப் போகிறான் என்பதை சுட்டுவாகவோ, அல்லது இவனுடைய வலிமை குன்றி போயிற்று, இவன் ஆல்ரெடி 1 foot in the grave என்று சொல்கிறோமோ அதுபோல அந்த நிலையில் இருக்கிறான் என்பதற்காகவோ ஊடல் கொண்ட மனைவியின் காலில் விழுவது தவிர வேறு யார் காலிலும் விழாத மணிமுடி என்று இந்த பாடலில் எழுதியிருக்கிறான். புலவி மங்கையர் பூஞ்சிலம்பு அரற்று அடி போக்கி, அதை தவிர வேறு எவர் காலிலையும் விழாத மணிமுடி என்பது யுத்தகாண்டத்தில் ராவணன் தேரேறு படல பாடல். ராவணன் காப்பியத்தில் முதலாக நமக்கு, அதாவது கம்பனை படிப்பவர்களுக்கு காட்டப்படும் காட்சி, சூர்பனகை அவனை வந்து பார்க்கிறான். மூக்கறுபட்டு ராமன் இவளை ஏற்றுக்கொள்ள மறுத்து கரனை அனுப்பி கரனாலும் பிரயோஜனமில்லை, எல்லோரும் அழிந்து போகிறார். ராவணனிடம் வந்து முறையிட வருகிறார். அதுதான் ராவணனை முதலாக கம்பன் வாசகனுக்கு அறிமுகப்படுத்தும் கட்டம். அவன் இருந்த தோரணை, அவனை கண்டு தேவர்களெல்லாம் எவ்வாறு அலறி ஓடுகிறார்கள் என்று நிறைய பாடல்கள். ராவணன் அந்த அரண்மனையில் அவன் வீட்டிலிருந்த அந்த தோரணையை பற்றி கம்பன் பல பாடல்கள் சொல்கிறான். அவற்றில் ஒரு பாடல், எவன் காலையும் விழாதவன் இவன். எவன் காலையும், எப்போ, எப்பேற்பட்ட காதல் மனைவியராய் இருந்தாலும், எப்பேற்பட்ட ஊடல் கொண்ட பெண்ணாக இருந்தாலும், அது மிகுந்த கொடிய ஊடல் கொண்டதாக இருந்தாலும், நெடுநாள் ஆகிய ஊடலாக இருந்தாலும், அப்பவும் அவர்கள் காலில் கூட விழாத ராவணன். பொதுவாக ஆண்களுக்கு ரொம்ப வீக்னஸ் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் சமாளிச்சுப்பாங்க, படுக்கை அறை என்று வரும்போது கொஞ்சம் நீக்கு போக்காத்தான் இருப்பாங்க. ஆனால் ஊடல் கொண்ட மனைவியை சாந்தப்படுத்துவதற்காக மனைவி காலில் விழுவது பிழையில்லை என்பதாக தொல்காப்பியமும் இதே மாதிரி ஒரு வார்த்தை சொல்றதுன்னு ஒரு உரையாசிரியர் சொல்லியிருக்கிறார். ஆக மனைவி காலில், ஊடல் கொண்ட மனைவியை சமாதானப்படுத்துவதற்காக கணவன் மனைவி காலில் விழலாம் என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு நெறிமுறையாக இருந்தாலும் கூட அதையும் கூட செய்யாதவன் ராவணன் என்று கம்பன் அங்கே ராவணனை சிறப்பித்து சொல்கிறான். அதில் ஒரு வார்த்தை போடுறான், மிக கடுமையான ஊடல், நெடுநாள் இருக்கக்கூடிய ஊடல். இப்பேற்பட்ட ஊடல் இருக்கும் பொழுதும் கூட மனைவி காலில் விழாத ராவணன் என்று ராவணனை அறிமுகப்படுத்தும் பொழுது சுட்டி, இப்பொழுது யுத்தகாண்டத்தில் அடுத்த படலத்தில் இறக்கப் போகிறான் என்பதை சொல்வதற்காக புலவி மங்கையர் பூஞ்சிலம்பு அரற்று அடி போக்கி, அந்த காலில் விழுவானே தவிர வேறு எவர் காலிலும் விழமாட்டான் என்று ஒரு நாச்சில் பல நாச் கீழே இறங்கி வந்து விட்டான் ராவணன் என்பதை 2 பாடலே கம்பன் தான் எழுதியிருக்கான். அதில் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஆக கம்பனுடைய அந்த பாடலையும் பார்த்து விடலாம் என்று அதை போடுகிறேன். அடுத்த பாடல் பாருங்க, எப்பேற்பட்ட ராவணன், அவன் எப்படி இருக்கானா. புலியின் அதழ் உடையானும் பொன்னாடை புனைந்தானும் பூவினானும் நலியும் வளத்தர் அல்லர் தேவரின் இங்கு யாவர் இனி நாட்டல் ஆவார் மெலியும் இடை தடிக்கும் முலை வேய் இளம் தோல் சேயரிக்கண் வென்றி மாந்தர் வலிய நெடும் புலவியினும் வணங்காத மகுட நிறை வயங்க என்றால் ஒளி வீசி திகழ இம்மன்னோ, மன்னோ என்பது அசை. அப்பேற்பட்ட நிலையில் ராவணன் வீற்றிருக்கிறான். எப்பேற்பட்ட நிலை, புலியின் அதழ் உடையானும், அதழ் என்றால் தோல், புலியதழ் ஆட கேள்விப்பட்டிருப்பீங்க. புலியின் அதழ் உடையானும், தோலால் உடை தரித்தவன் சிவன், பொன்னாடை புனைந்தவன் நாராயணன், பூவினானும் நான்முகன். ஸோ மும்மூர்த்திகளாலும் அவர்கள் இவனுடைய வலியை குறைப்பதற்கு தகுதியானவர்கள் அல்லர். நலியும் வளத்தர் அல்லர். இந்த 3 பேருமே ராவணனுடைய வலிமையை குறைப்பதோ ராவணனை நலிய செய்பவர்களோ அல்லர். யாரு? புலியின் அதழ் உடையான், பொன்னாடை புனைந்தான், பூவினான், இவர்கள் யாருமே
ராவணனுடைய வலிமையை குறைக்கும் ஆற்றல் உடையவர் அல்லர். அட இந்த மும்மூர்த்திகளை எப்படின்னா தேவரின் இங்கு யாவர், மற்றவங்கள்லாம் ஜுஜூபி கிட்டக்கவே வர முடியாது. இனி நாட்டம் இனி நாட்டல் ஆவார். இவனுடைய ஆற்றலை இவனுடைய இவனுடைய ஆட்டத்தை குறைப்பவர், இவன் மீது தங்களுடைய ஆட்சியை நாட்டுபவர்கள் யார்? யாரும் கிடையாது. இது ஒரு பக்கம். பகைவர்களுக்கு வணங்க மாட்டான். ஆனால் ஊடல் கொண்ட மனைவிக்கு வணங்குவானா? அதுவும் கூட கிடையாது யார் ராவணன்ட்ட. எப்பேற்பட்ட மனைவியார்? மெலியும் இடை தடிக்கும் முலை வே இளம் தோல் சேயரிக்கண் வென்றி மாதர். புளூரல் வேற சொல்லியிருக்காங்க, பார்க்கணும். வென்றி மாதர் வலிய கடுமையான நெடிய, ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, 35 நாளைக்கு ஊடல். வலிய நெடும் புலவியினும் வணங்காத மகுட நிறை, நிறை என்றால் வரிசை, வணங்காத மகுட நிறை வயங்க சிம்மாசனத்தில் வீற்றிருந்தான் ராவணன் என்று ஊடல் கொண்ட மனைவிமாரிடத்திலும் வணங்காமுடியனாக இருந்தவன் ஊடல் கொண்ட மனைவியரின் பாதத்தை தவிர வேறு எந்த பாதத்திலும் வணங்காதவன் என்று இறுதி கட்டத்தில் கீழே இறக்கப்படுகிறான். இது கம்பனுடைய பார்வை. ஏனென்றால் முதல் நாள் போரில் தோற்று வந்திருக்கிறான். அது ஒரு காரணமா இருக்கலாம். ஸோ ராவணனுடைய அழிவு நெருங்குகிறது என்பதால் அவனை கொஞ்சம், அவனுடைய ஒளி, அவனுடைய வேலர், அவனுடைய திண்மை, ஆண்மை எல்லாம் குறைந்து போனதாக காட்டுவதற்காக அப்பேற்பட்ட ராவணன் இப்பொழுது ஊடல் கொண்ட மனைவியின் காலை தவிர வேறு யாருக்கும் வழங்க மாட்டான் என்று கம்பன் சித்தரிக்கிறான். இது ஒரு நயம். அடுத்த பாடல். நாகம் நானிலம் நாகம் நானிலம் நான்முகன் நாடு என நயந்த பாகம் 3ஐயும் வென்று கொண்டு அமரர் முன் பணிந்த வாகை மாலையும் மருங்கு உற வரி வென்றொடுகளாவி தோகை அன்னவர் விழி தொடர் தும்பையும் சூட்டி. தும்பை மாலை சூடிக்கொள்கிறான். நாகம் நாகலோகம், நானிலம் இந்த 4 நாளும், நான்முகன் நாடு தேவலோகம், சத்தியலோகம், பிரம்மனுடைய லோகம் என்று நயந்த பாகம் 3ஐயும் வென்று கொண்டு, மூவுலகத்தையும் வெற்றி கொண்டு, அமரர் கொடுத்த வாகை மாலை, வெற்றி வாகை, அதையும் சூடி மாலை, அந்த வாகை மாலை சூடிக்கொள்கிறான். அந்த மாலையில் வரி வண்டுகளாவி கோடு போட்ட உடலில் பாகங்களில் வரி வரியாக இருக்கக்கூடிய வண்டுகள் அளவக்கூடிய வண்டுகளை தவிர தோகை என்னவர் விழி தொடர தும்பை மாலையும் சூட்டி கொண்டு. இன்னும் முடியல. அடுத்த பாடல். அகழும் வேலையை காலத்தை அளக்கர் நுண் மணலை நிகழும் மீன்களை விஞ்சையை நினைப்பது என் நின்ற இகழ்வியில் பூதங்கள் இறப்பினும் இறுதி செல்லா தன் புகழ் என சரம் தொலைவையிலா தூணி பின் பூட்டி. அம்பரா துணியை பூட்டிக் கொள்கிறான். இந்த அம்பரா துணி அந்த அந்த தூணி அல்லது கணை புட்டில் அதிலிருந்து வரக்கூடிய அம்புகள் ஒரு அன்இன்டரப்டடா கேட்க 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 அக்ஷயபாத்திரம் மாதிரி வந்து கொண்டே இருக்கும். தொலைவிலா தூணி, எண்ணிக்கையில் குறையாத, ஆற்றலில் குறையாத, எடுக்க 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 வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அம்பரா தூணி. அதை பூட்டிக் கொள்கிறான். எப்பேற்பட்ட அம்பரா தூணி? பூதங்கள் இறப்பினும் இறுதி செல்லா புகழ் என 5 பூதங்களும் இறந்து போனாலும் 5 பூதங்களும் அழிந்து போனாலும் கூட அழியாத புகழ் என சரம் தொலைவிலா தூணி அதை பூட்டிக் கொள்கிறான். இந்த கவுண்ட்லெஸ், லிமிட்லெஸ், பவுண்டரிலெஸ், அபண்டன்ட், இன்ஃபைனைட், அதற்கு சில எக்ஸாம்பிள் சொல்றான் கம்பன் முதல் 2 வரிகளில். எதெல்லாம் எண்ணிக்கை காண முடியாதது? கடல், அகழும் வேலையை, காலம் இல்லையே கிடையாது, அளக்கர் நுண் மணலை, கடலுடைய மணல், நிகழும் மீன்களை, கடலில் இருக்கும் மீன் அல்லது விண்மீன்கள், நட்சத்திரத்தை எண்ண முடியாது, விஞ்சையை, விஞ்சை என்பது வித்தை, கல்வி, இவற்றையெல்லாம் சிந்தித்து என்ன பயன்? இவற்றையெல்லாம் விட அதிகமாக எல்லையில்லாமல்
தொலைவிலா தூணி, அப்பேற்பட்ட ஒரு அம்பரா தூணியை முதுகில் பூட்டிக் கொள்கிறான். இந்த 17வது பாடல் வரைக்கும் ராவணன் தன்னை எவ்வாறு தயார் செய்து கொண்டான் என்பதை சுட்டும் பாடல்கள். இப்போ எல்லா கவசம், ஆடைகள், குண்டலம், மார்பில் மாலை எல்லாத்தையும் சாத்தி ரெடியா இருக்கான். இப்ப அடுத்தாப்புல தேர் ஏறணும். வருக தேர் என வந்தது வையமும் வானும் உரக தேயமும் உறங்கு உடி ஏறினும் உச்சி சொருகு பூ அன்ன சுமையது துரகம் இன்று எனினும் நிருதர் கோமகன் நினைத்து உழி செல்வது ஓர் இமைப்பில். வருக தேர், நான் ரெடி, கொண்டாப்பா தேர என்று கூப்பிடுகிறான் ராவணன். வருக தேர் என வந்தது, தேர் வருகிறது. எப்பேற்பட்ட தேர்? வையமும் வானும் உரகதேயம், உரகம் என்றால் பாம்பு, பாம்பு லோகம் என்பது பாதாள லோகம், நாகலோகம். விண், மண், பாதாளம் ஆகிய 3 லோகங்களும், வையமும் வானும் உரகுதேயமும் உடன் ஏறினும், இந்த 3 உலகமும் இல்லை, இந்த 3 உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் அந்த தேர்ல ஏறினாலும் அந்த பாரம், அந்த உலகத்து உயிர்கள் எல்லாம் ஏறினால் அதனுடைய வெயிட், அதனுடைய சுமை இந்த தேருக்கு எப்படி இருக்கும் என்றால், உச்சி செருகு பூ அன்னது, மகளிர் தன்னுடைய உச்சியில் செருகிக் கொள்கிறார்களே பூ, அந்த அளவுதான் இந்த 3 உலகத்து உயிரினங்களும். இந்த தேரை பொறுத்த வரையில் அந்த வெயிட் அவ்வளவுதான். அவ்வளவு திண்மை, அவ்வளவு ஆண்மை, அவ்வளவு பெரியது இந்த தேர். அப்புறம் துரகம் இன்றெனினும், குதிரைகள் இல்லாவிட்டாலும், துரகம் என்றால் குதிரை, ரத கஜ துரக பதாதி, குதிரைகள் இல்லாவிட்டாலும் நிருதர் கோமகன் நினைந்து உழி செல்வது ஓர் இமைப்பில், ஒரு இமைக்கிற வேகத்தில் ராவணன் என்ன நினைக்கிறானோ அந்த இடத்திற்கு குதிரைகள் இல்லாவிட்டாலும் செல்லக்கூடிய தேர் என்று கற்பனை. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால அமெரிக்கா போயிருந்தேன். ஐ வாஸ் சம்வேர் நியர் பெத்தஸ்டான்னு ஊர், சங்கரையர் வீட்டுக்கு பக்கத்தில், சம்வேர் இன் வெர்ஜீனியா ஆர் ஐ டோன்ட் நோ தி எக்ஸாக்ட் ஸ்டேட், வாஷிங்டன் டிசி பக்கம். என்னுடைய அண்ணா பொண்ணு ஊற்றி எங்கே இருக்கா, ஷீ ஹேட் ஏ டெஸ்லா. ஒரு நாள் நான், என் மனைவி, அந்த பொண்ணு 3 பேரும் வீட்டை விட்டு வெளியில் வந்து, ஷீ கால்டு த டெஸ்லா, ஏ கம். அது தர்ன்னு வந்ததுயா, வண்டிக்குள்ள ஆள் இல்லை, டிரைவர் இஸ் வித் அஸ், நான், அந்த பொண்ணு தான் டிரைவர், என் மனைவி. கூப்பிட்ட உடனே வண்டி வருது. அப்ப நோடித்து இது பாடலை போடலாம், இது எடுத்துடலாம், சிவா இதை எடுத்துடலாம். ஸோ துரகம் இன்று எனினும், குதிரைகள் இல்லாவிட்டாலும் செல்லக்கூடிய தேர். நான் பார்த்தேன், கண்ணால பார்த்தேன். தேர் இஸ் நோ டிரைவர், வாய்ஸ் கமாண்டில் அந்த டெஸ்லா கார், அஃப்கோர்ஸ் இட் மூவ் அபவுட் 20 or 25 feet. ஆச்சரியப்பட்டு போனேன் முதல் தரமாக. அது டிரைவர்லெஸ் ட்ரெயினில் சிங்கப்பூரில் நிறைய ஓடுது, பட் இந்த மாதிரி வாய்ஸ் கமாண்ட் எடுத்து வரும்போது அதை சொல்லணும் தோணித்து. துரகம் என்று எனினும் நிருதர் கோமான் நினைந்து உழி செல்வது ஓர் இமைப்பில் என்று அப்பேற்பட்ட தேர் அது வந்து சேர்கிறது ராவணன் தேர் ஏறு படலத்திற்காக. அடுத்த பாடல். இதுல நான் சொன்ன இந்த பர்டிகுலர் படலத்துல நிறைய மிகைப்பாடல்கள் பார்க்கிறேன் என்று. இந்த தேர் யார் கொடுத்தது என்பது மிகைப்பாடலில் சொல்லப்படுகிறது. அண்ட கோடிகள் எவற்றினும் தன் அரசு உரிமை கண்டு போய் வரும் காட்சியின் கண்ணுதற் பரமன் பண்டு அவன் செய்யும் தவத்தின் பரிந்து இனிது அளிக்க கொண்ட வானகத்தேர் அது. அப்படின்னு இருந்தீங்க, குதிரையை குறிக்கின். அது அப்புறம் அண்ட கோடிகள் எவற்றிலும் தன் அரசு உரிமை கண்டு போய் வரும் காட்சியின், எல்லா உலகத்திற்கும் எல்லா லோகத்திற்கும் சென்று வரக்கூடிய அளவில் பண்டு அவன் செய்யும் தவத்தின் பரிந்து, ராவணன் செய்த தவத்தினால் மகிழ்ந்து கொடுத்தான். யார் கொடுத்தான்? கண்ணுதல் பரமன், நெற்றிக்கண்ணை உடையவன் சிவபெருமான்.
கண்ணுதல் பரமன் இனிது அழிக்க கொண்ட ராவணன் பெற்றுக்கொண்ட வானகத்தேரது. தேரண்டிய சிறப்பு இந்த மிகைப்பாடலில் இவ்வாறு சுட்டப்படுகிறது. அண்ட கோடிகள் எவற்றினும் தன் உரிமை கண்டு போய் வரும் காட்சியின் திக்விஜயம் பண்றதுக்கு தோதாக ராவணனுக்கு கண்ணுதர் பரமன் அவன் செய்த தவத்தின் கண்டு பரிந்து அவன் மீது இறக்கப்பட்டு அவனுக்கு இனிது அளிக்க கொண்ட வானகத்தேர் அது. இது தேரை பத்தி. குதிரையை பற்றி சொல்ல போனால் குதிரையை குறிக்கின் அடுத்த பாடல் ஆயிரம் பரி அமுதொடு வந்தவும் அருக்கன் பாய் வாய் அருக்கன் பாய் வயப்பசும் குதிரையின் வழியவும் படர் நீர் வாய் மடுக்கும் மா வடவையின் வயிற்றின் வன் காற்றின் நாயகர்க்கு வந்து உதித்தவும் உண்டது நலத்தின். குதிரையை குறிக்கின். தேரை பத்தி இவ்வளவு சொன்னோம், குதிரையை பத்தி சொல்ல வேண்டாமா? இந்த குதிரை இல்லாட்டாலும் ஓடக்கூடிய தேர், இருந்தாலும் இந்த குதிரையின் சிறப்பும் சொல்லப்படுகிறது. ஆயிரம் பரி அமுதோடு வந்தவும். பார்க்கடலை கிடைக்கும் பொழுது என்னெல்லாம் கிடைஞ்ச போது என்றால் விஷம் வந்ததுங்கிறாங்க, அமிர்தம் வந்ததுங்கிறாங்க, மகாலட்சுமி வந்ததுங்கிறாங்க. ஆயிரம் பரி அமுதோடு வந்ததும். பார்க்கடலை கிடைந்த பொழுது ஆயிரக்கணக்கான குதிரைகள் வந்தன, ராவனுடைய தேரில் பூட்டப்பட்டிருக்கின்றன. அவை ஆயிரம் பரி அமுதோடு வந்தவும் அருக்கன் சூரியனுக்கு குதிரை 7 குதிரை இருக்குல்ல அவனுடைய தேர்ல. அருக்கன் பாய் வயப்பசும் குதிரையின் வழியவும் அந்த வழி தோன்றலாகவும் படர் நீர் வாய் மடுக்கும் வடவை. வடவை என்பது வடமுகாகினி. வடமுகாகினியின் வயிற்றில் காற்று தேவனுக்கு பிறந்த குதிரைகள். மா வடவையின் வயிற்றில் வன் காற்றின் நாயகருக்கு வந்து உதித்தவும் என்று குதிரையின் சிறப்பு சொல்லப்படுகிறது. இந்த வடமுகாகினியின் வயிற்றில் வாயுதேவனால் கொடுக்கப்பட்ட வாயுதேவனும் வடமுகாகினியும் கூடி அதன் வழியாக வடமுகாகினி, அது பெண் குதிரை என்று தோன்றுகிறது, அந்த குதிரையின் வயிற்றில் வந்த குதிரைகள். கம்பராமாயணத்திற்கு நிறைய உரையாசிரியர்கள் இருக்கிறார்கள். திண்ணப்பனையா இருக்காரா இல்லையா தெரியாது. பல நிகழ்ச்சிகளில் திண்ணப்பனையா சொல்ல நான் கேட்டு இருக்கிறேன். அவர் படித்த போது when he was a student in 1955, தேப்போ மீனாட்சி சுந்தரம் அண்ட் மு வரதராசனார் 2 பேரும் அவருக்கு ஆசிரியர்கள். தேப்போமி சொல்லுவாராம், என் கிளாஸுக்கு வர்றதுன்னா ஊவேஷா உரை இருந்தா கொண்டு வாங்க, இல்லைன்னா கிளாஸுக்கு வராதீங்க என்று. தேப்போமி வாஸ் சோ ஸ்ட்ரிக்ட். உரை அப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னா ஊவேஷா உரை மட்டும்தான் கொண்டு வாங்க சொல்லிட்டு திண்ணப்பனையார் சொல்லுவார். அடிக்குறிப்புகள் ஏராளமாக கொடுக்கக்கூடியவர். அதை விட சிறப்பாக ஒன்று சொன்னார். அந்த பாடலில் ஏதாவது சிக்கல் அல்லது இவருக்கும் விளங்காமல் ஏதாவது இருந்தால் எனக்கு இது விளங்கவில்லை அப்படின்னு எழுதிடுவார் என்று அவருடைய நேர்மையை ரொம்ப ஸ்லாகித்து திண்ணப்பனையா சொல்லி நான் கேட்டிருக்கேன். இந்த பாடலுக்கு நான் இன்றைக்கு கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாலும் நிறைய உரையாசிரியர்களை புரட்டி பார்த்து கொண்டிருந்தேன். வடமுகாகினியின் வயிற்றில் காற்று தேவனால் கொடுக்கப்பட்ட குதிரைகள், இது ஆராய்ச்சிக்குரியது அப்படின்னு எழுதிட்டார் அவர் ஊவேஷா. கரெக்டா. மற்ற புராண கதையெல்லாம் அவரும் கோட் பண்றாரு. இந்த இதுக்கு அவரால் இன்னும் he is not able to find வடமுகாகினி என்ற குதிரையின் வயிற்றில் காற்று தேவனால் உண்டாக்கப்பட்ட குதிரைகள் ராவணனுடைய தேரில் பூட்டப்பட்டிருந்த இந்த லைனை மட்டும் குறிப்பி மா வடவையின் வயிற்றின் வன்காற்றின் நாயருக்கு வந்து உதித்த இந்த இது கேள்விக்குரியது, ஆராய்ச்சிக்குரியது அப்படின்னு எழுதிட்டு போயிட்டாரு ஊவேஷா. அவருடைய நேர்மை திண்ணப்பனையா சொல்லி கேட்டிருக்கிறேன் என்று நான் நேரடியாக பார்த்தேன். அடுத்த பாடல் அந்த தேரை பற்றிய சிறப்பு. பாரில் செல்வது விசிம்பிடை செல்வது பரந்த, நீரில் செல்வது நெருப்பிடை செல்வது நிமிர்ந்த, போரில் செல்வது பொன்னெடு முகட்டிடை விரிஞ்சன், ஊரில் செல்வது எவ்வுலகத்தினும் செல்வது ஓர் இமைப்பின். பாடலுக்கு வியாக்கியானமே சொல்ல மாட்டேன். ஓர் இமைப்பின், கண்மூடி கண் திறப்பதற்கு முன்னால் இந்த தேர் எங்கெல்லாம் போகும்? பாரில், விசும்பில், பரந்த நீரில், நெருப்பில், நிமிர்ந்த போரில்,
பொன்னெடு முகட்டிடை விரிஞ்சன் ஊர் சத்தியலோகம் உலகில் எவ்வுலகத்திலும் செல்வது ஓர் இமைப்பினில் என்று அப்பேற்பட்ட ஆற்றல் உடைய ஒரு தேர். இந்த தேரை பற்றி ஏன் இவ்வளவு வியாக்கியானம், இவ்வளவு விவரங்கள் கம்பன் சொல்லி இருக்கிறான் என்றால், அடுத்த படலம் ராமன் தேர் ஏறு படலம். ராமனுக்கு தேர் கிடையாது, அவனுடைய தேர் ஆஞ்சநேயன். ஆஞ்சநேயன் தோளில் மேல் ஏறிக்கொண்டுதான் ராமன் போரிட. முதல் போர் புரி படலத்தில் ராவணனை இன்று போய் நாளை வா என்று அனுப்பிய பொழுது ராமனுடைய தேர் ஆஞ்சநேயன் தான். ராமனுக்கு எப்பேற்பட்ட தேர் கிடைக்கப் போகிறது என்பதை சூசகமாக சொல்வது போல் ராவணனுடைய தேரின் மகோன்னதம் எல்லாம் சொல்லி, இதைவிட சிறந்த, இதைவிட வலுவான, இதைவிட திண்மை மிகுந்த ஒரு தேர் ராமனுக்கு என்பதாக நம்முடைய மனதில் ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்குகின்றான் கம்பன் என்று நான் கணிக்கின்றேன். பிழையாக இருக்கலாம். பாரில் செல்வது விசும்பிடை செல்வது, பரந்த நீரில் செல்வது நெருப்பிடை செல்வது, நிமிர்ந்த போரில் செல்வது, பொன்னெடு முகட்டிடை விரிஞ்சன் ஊரில் செல்வது. விரிஞ்சன் என்பவன் பிரம்மன். எவ்வுலகத்தினும் செல்வது ஓர் இமைப்பினில். அடுத்த பாடல். இந்த தேர்ல ஏகப்பட்ட அப்பர்டனன்சஸ், ஏகப்பட்ட சமாச்சாரம் தேருக்குள்ள இருக்கு. என் திசை பெரும் களிற்றிடை மணியன இசைக்கும் கண்டை 1000 கோடியின் தொகையது, கதிரோன் மண்டிலங்களை மேருவில் குவித்தன வயங்கும் அண்டம் விற்கும் நன் காசியினம் குயிற்றியது அடங்க. மணிகள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. காசு என்பது மணி, ரத்தினம். குயிற்றுதல் என்றால் பதித்தல். என் திசை பெரும் களிற்றிடை மணி என, 8 திக்கு யானைகளுடைய திசை யானை, திசை பெரும் களிறு, 8 திக்கு யானைகளுடைய கழுத்தில் தொங்கக்கூடிய மணி என இசைக்கும் கண்டை. கண்டை என்பது ஒரு வாத்தியம். 1000 கோடியின் தொகையது, அது இந்த தேரில் இருக்கின்றன. கதிரோன் மண்டிலங்களை, சூரிய மண்டலம், அதை ஒரு மலையில் குவித்தது போல ஒளி வீசக்கூடிய மணிகள், காசு ஆகியவை பதித்த அந்த தேர் என்று தேரின் சிறப்பு சொல்லப்படுகிறது. அடுத்த பாடல். முனைவர் வானவர் முதலினர் அண்டத்து முதல்வர் எனைவர் ஈந்தவும் இகலினில் இட்டவும் இயம்பா வினையின் வெய்யன படைக்கலம் வேலை என்று இசைக்கும் சுனையின் நுண் மணல் தொகை என சுமந்தது தொக்க. முனைவர் முனிவர்கள், வானவர் முதலினர், அண்டத்து முதல்வர், எனைவர் ஈந்தனவும். ராவணன் தவம் பண்ணி எல்லார்கிட்டேந்தும் ஏகப்பட்ட ஆயுதங்களை பெற்றிருக்கிறான். வாரணம் பொருது மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர் கேட்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாழ் என்று ஒவ்வொரு கடவுளும் இவனுக்கு ஏகப்பட்ட ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். சங்கரன் கொடுத்த கவசம் இப்பொழுது பார்த்தோம், சங்கரன் கொடுத்த தேர் என்பது பார்த்தோம். முனைவர் வானவர் முதலினர் அண்டத்து முதல்வர் எனைவர் இந்தவும் இகலினில் இட்டவும், பகைவர்களை தோற்கடித்து அவர்கள் விழுந்து பெற்றுக்கொண்டவை. இயம்பா வினையின் வெய்யன, வினை என்பது செயல், கொடிய செயல்களை செய்யக்கூடிய படைக்கலம், வேலை என்று இசைக்கும் கடல் என்று சொல்லக்கூடிய சுனையின் நுண் மணல் தொகை என, கடல் மணலை போன்ற அளவில் எண்ணிக்கை குன்றாமல் இந்த தேர் அவற்றையெல்லாம் சுமந்து கொண்டு போனது. அடுத்த பாடல். எப்பேற்பட்ட ஆயுதங்கள். கண்ணன் நேமியும் கண்ணுதல் கணிச்சியும் கமலத்து அண்ணல் குண்டிகை கலசமும் அழியினும் அழியா திண்மை சான்றது தேவரும் உணர்வுகரும் செய்கை உண்மையாம் என பெரியது வென்றியின் உரையுள். கண்ணன் நேமி, கண்ணன் என்பவன் திருமால், கிருஷ்ணன் இல்லை. கிருஷ்ணன் அடுத்த அவதாரம், இது ராமாவதாரம் தான் நடந்துட்டு இருக்கு. கண்ணன் என்பது தாமரை செங்கனான், கண் போன்ற அழகிய கண்களை உடையவன் கண்ணன், திருமால். கண்ணன் நேமியும் கண்ணுதல் கணிச்சியும், சிவபெருமானுடைய மழுவும், கமலத்து அண்ணல், கமல் என்றால் தாமரை, தாமரை மலரில் இருக்கக்கூடியவன் பிரம்மன், அவனுடைய கமண்டலமும் குண்டிகை கலசமும் அழியினும். இவையெல்லாம் அழிந்து போனாலும் அழியாத திண்மை சான்றது இந்த தேர். தேவரும் உணர்வு அரும் செய்கை உண்மையாம் என பெரியது. உண்மை எவ்வாறு பெரியதோ அந்த அளவுக்கு பெரியது, வலிமை உடையது. வென்றியின் உரையுள், வென்றி என்றால் வெற்றி, வெற்றியை எப்பொழுதுமே தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தேர்
என்று அந்த தேரின் சிறப்பு சொல்லப்படுகிறது. அடுத்த பாடல், தேர் வந்தாச்சு, ஏற போறான். ஏறத்துக்கு முன்னால அணைய தேரினை அருச்சனை வரன்முறை ஆற்றி இணையர் என்பது ஒரு கணக்கிலா மறையவர் எவர்க்கும் வினையின் நல் நிதி முதலிய அளப்பரும் வெறுக்கை நினையின் நீண்டதோர் பெருங்கொடை அருங்கடன் நேர்ந்தான். அணைய தேரினை, தேர் வந்தாச்சு, போய் ஏறி உட்கார முடியுமா? இல்ல, அந்த தேருக்குண்டான பூஜை புனஸ்காரம் எல்லாம் செய்யப்படுகின்றன. அணைய தேரினை அர்ச்சனை, அதற்குண்டான பூஜனை, அதுக்குண்டான பூஜை, அதுக்குண்டான கும்பிடுதல் வணங்குதல் எல்லாம் வரன்முறை ஆற்றி, வரம்புபடி நெறிப்படி மரபுப்படி ஆற்றி இணையர் என்பது ஒரு கணக்கிலா மறையவர் எவர்க்கும், மறையவர் வேதியர், இணையவர் என்பது ஒரு கணக்கு, இவங்கதான் என்று இத்தனை பேர் என்று வரையறுத்து சொல்ல முடியாத அளவில் உடைய வேதியர் எவர்க்கும் வினையின் நல் நிதி, அவர்களுடைய வினைக்கு ஏற்ப நல் நிதி, ஏராளமான செல்வங்கள் அளப்பரும் வெறுக்கை, வெறுக்கை என்றால் செல்வம், அதை நினையின் நீண்டதோர் பெருங்கொடை, நினைப்புக்குள் அடங்காத அளவு நீண்ட ஒரு தர்மம் கொடை, அதை நேர்ந்தான், அதை செய்தான். தேரில் ஏறுவதற்கு முன்னால் தேருக்குரிய பூஜை எல்லாம் செய்தான். வேதியர்களுக்கு ஏராளமான செல்வத்தை வழங்கினான். அப்புறம் என்ன பண்றான்? ஏறினான் தொழுது. அடுத்த பாடல், ஏறினான் தொழுது இந்திரன் முதலிய இமையோர் தேறினார்களும் தியங்கினார் மயங்கினார் திகைத்தார் வேறு தாம் செய்யும் வினை இலை மெய்யின் ஐம்புணலும் ஆறினார்கள் அஞ்சினார் உலகையெல்லாம் அணுங்க. உலகையெல்லாம் வருந்தக்கூடிய நிலைமையில் ராவணன் ஏறினான், தொழுது ஏறினான். அந்த தேரினை தொழுது அல்லது பரமசிவனை தொழுது, இவனுடைய இஷ்ட தெய்வம் கண்ணுதல் பெருமான், ஏறினான் தொழுது இந்திரன் முதலிய இமையோர் தேறினார்களும், தேறினார்களும் தியங்கினார். தியங்குதல் என்றால் மனக்கலக்கம் அடைதல், சோர் உறுதல், தள உறுதல். இமையவர் முதலியோர் தேறினார்களும் சோர்வடைந்தார்கள், மயங்கினார், திகைத்தார். வேறு தாம் செய்யும் வினை இலை, எங்களுக்கு இனிமேல் என்ன, நாங்கள் இந்த ராவணன் இவ்வாறு இவனை தடுப்பதற்கோ இவனுடன் போரிடுவதற்கோ எங்களால் எதுவும் முடியாது என்று ஐம்புலன்களும் ஆறினார்களும் அஞ்சினார். ஐம்புலன்களை வென்றவர்கள் கூட ஐம்புலன்களும் ஆறினார்களும் அஞ்சினார், உலகெல்லாம் நடுங்க. அடுத்த பாடல், இதை எடுத்துடலாம். தேர் ஏறதுக்கு முன்னால, போருக்கு புறப்படுறதுக்கு முன்னால் ஒரு வஞ்சினம் சொல்கிறான். அந்த காலத்து ராஜாக்கள்லாம் போருக்கு போறதுக்கு முன்னால கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவேன், இல்லைன்னா நான் இதை தோத்து போயிட்டேன்னா புலவர்கள் என்னை பாடாது ஒழிக என்பது போல ஏராளமான வஞ்சினம். கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் என்பது தனக்குத்தானே கொடுத்துக்குள்ளே ஒரு பூஸ்ட் மாதிரி சொல்றான் ராவணன். இன்றைய போரில் இரண்டில் ஒன்று கண்டிப்பாக நிகழும், இரண்டில் ஒன்று கண்டிப்பாக நிகழும். இன்றைய போரின் இறுதியில் ஜானகி சீதை பயத்தில் அடிச்சுண்டு கதறி கொலைந்து போய் உயிர்விடப் போகிறாள். யாரு? ஜானகி, சீதை. இன்றைய போரின் முடிவில் இரண்டு நிகழ்வுகள் நடக்கும். அதில் ஒன்று, சீதை தன்னுடைய வயிற்றில் அடித்துக் கொண்டு புலம்பி சோர்ந்து உயிரிழந்து போவாள். கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாவிடில் அதனை மயன் மகள் செய்வாள். என் பொண்டாட்டின்னு சொல்ல தயாரா இல்லை. அதனை வயிறு அடிச்சுண்டு கதறி அதுவும் சொல்ல மாட்டான். அதனை மயன் மகள் செய்வாள். இரண்டில் ஒன்றை நான் நிகழ்த்துவேன் என்று சூளுரைத்து ராவணன் தேரில் ஏறுகிறான். என்ன சூழ் சொல்கிறான் பாருங்கள், பாடலை பார்ப்போம்.
மன்றலம் குழல் ஜனகி தன் மன்றலம் குழல் ஜனகி தன் மலர் கையால் வயிறு கொன்று அலைந்தலை கொடு நெடுந்துயரிடை குளித்தல். இது நடக்கும். இது அன்று என்றிடின் அன்று இது என்றிடின் மயன்மகள் அத்தொழில் உறுதல் இன்று இரண்டின் ஒன்று ஆக்குவேன் தலைப்படின் என்றான். நான் போருக்கு சென்று விட்டால், நான் போருக்கு தலைப்பட்டால், மன்றலம் குழல் ஜனகி மனம் மிகுந்த மலர்களை சூடி அதன் மூலம் நறுமணம் உடைய குழல் என்பது கூந்தல், நறுமணம் உடைய கூந்தலை உடைய ஜானகி தன் மலர்கையால் வயிறு கொன்று வயிற்றில் அடித்து கொண்டு அலந்தல் துன்பம் எய்தி நெடுந்துயரிடை குளித்தல். இது நடக்க போறது. எது? சீதை தன்னுடைய வயிற்றில் அடித்து கொண்டு மீளாத துயரத்தில் ஆழப்போகிறாள். இது அன்று இப்படி நிகழாது என்றால், இது அன்று என்றிடின் மயன்மகள் அத்தொழில் புரிவாள். இது நடக்காத பட்சத்தில் அதே செய்கையை மண்டோதரி செய்வாள். மண்டோதரின்னு கூட சொல்லல, மயன்மகள் அத்தொழில் செய்வாள். இரண்டின் ஒன்று இன்று ஆக்குவன். இந்த ரெண்டுல ஒன்று இன்று கண்டிப்பாக நிகழும் தலைப்படின் என்று ராவணன் சொல்லி தேரேறுகிறான். இது எடுத்துடலாம் சிவா, இந்த படம் எடுத்துடலாம். சீதையை பற்றி சுட்டும் பொழுது என்னவெல்லாமோ சொல்லியிருக்கலாம் கம்பன். சிற்றிடை சீதை என்பாள், இல்லைன்னா பார்க்கடலில் இருந்து வந்தவள், யாரோ அழகனுக்கு அழகு செய்வார் என்றெல்லாம் பல இடங்களில் சீதையை பற்றி என்னெல்லாமோ சொல்லியிருக்கலாம். இந்த குறிப்பிட்ட இடத்தில் கம்பன் சொல்வது மலர் சூடிய கூந்தல், அதனால் மனம் மிகுந்த கூந்தல் உடையவள் என்று கூந்தலில் மலர் சூடுவதை சுட்டி கம்பன் இந்த பாடலை தருகிறான். சீதைக்கு வேறு எந்த அடமொழி வேண்டுமானாலும் கொடுத்திருக்கலாம். ஒரு சில குறிப்பிட்ட கட்டங்களில் சீதையை சுட்டும் பொழுது கூந்தலில் மலர் உடையவள் என்பதை மறக்காமல் கம்பன் நிறுவுகிறான். 2 கட்டங்கள் எனக்கு ஞாபகம் வருகின்றன. அந்த 2 கட்டங்களிலும் சீதை கூந்தலில் மலர் உடையவள் என்பது ஒரு முக்கியமான செய்தி. ஏனென்றால் மற்றவள் அவ்வாறு இல்லாத நிலைமையை அடையப் போகிறார்கள். கூந்தலில் மலர் சூடும் தன்மையை இழக்கப் போகிறவர்கள் என்று 2 கட்டங்கள். ஒன்று சுமித்திரை சொல்கிறாள், அவள் அறியாமல் சொல்கிறாள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நிகழ்வு அதுதான். இலக்குவனை வனம்போ என்று சொல்லி அனுப்பும் பொழுது பூங்குழல் சீதை என்று சொல்லுவாள். ராமன் வனம் போக அடுத்த கணம் தயரதன் இறந்து போகிறான். கூந்தலில் மனம் அல்லது கூந்தலில் மலர் சூடும் தன்மையை சுமித்திரை இழக்கிறாள் என்று கொள்ளலாம். பூங்குழல் சீதை என்று அங்கே சுட்டுகிறாள். மற்றொருவள் இதே போல சொல்பவள் மண்டோதரி. முதலில் சுமித்திரை சொல்வதை பார்க்கலாம். படலை போடலாம் சிவா. ஆகாதது என்றால் உனக்கு அவ்வனம் இவ் அயோத்தி, மாகாதல் ராமன் நம் மன்னவன், வையம் ஈந்தும் போகா உயிர் தாயர் நம் பூங்குழல் சீதை என்றே ஏகாய் இனி இவ்வையின் நிற்றலும் ஏதம் என்றாள். உனக்கு ஆகாதது இல்லை நான் சொல்லக்கூடிய காரியம், வனம் போவது என்பது. அவ்வனம் உனக்கு அயோத்தி. நம் மன்னவன் மாகாதல் ராமன், மன்னவன் என்பவன் தயரதன் அப்பா. வையம் இந்தும் போகா உயிர் தாயர், வையம் இந்தும் போகா உயிர் தாயர், ரொம்ப பொருள் பொதிந்த ஒரு சுட்டு. ராமன் வனம் போகிறான், வையம் ஈந்தும், அவன் நாட்டை துறந்து வையத்தை தம்பிக்கு கொடுத்து விட்டு காட்டுக்கு போகிறான் என்று கேட்ட உடனேயே உயிர் போயிருக்க வேண்டும். போகிறது தயரதனுக்கு, 3 தாய்மாருக்கும் போகவில்லை. வையம் ஈந்தும் போகா உயிர் தாயர்,
உனக்கு இருக்கக்கூடிய அம்மா எப்பேற்பட்டவர்கள் என்றால், ராமன் காட்டுக்கு போகிறான் என்ற செய்தியை கேட்ட பிறகும் உயிர் தரித்திருக்கக்கூடிய தாய்மார்கள் பூங்குழல் சீதை. பூங்குழல் சீதை என்றைக்கும் மலரை கூந்தலில் உடையவள். ராமன் காட்டுக்கு போக தயரதன் இறக்க நாங்கள் அதை இழக்கப் போகிறோம் என்பது சொல்லாமல் சொல்லப்பட்டது போல எனக்கு துணிக்கிறது. சீதையை வேறு எந்த வார்த்தை வேண்டுமானாலும் சொல்லி இங்கே கம்மன் சுட்டி இருக்கலாம். இதே போல இதை எடுத்துடலாம். அடுத்த பாடல் இதை எடுத்துடலாம் சிவா. மண்டோதரி ராவணன் உடல் மீது விழுந்து கதறுகிறாள். சீதையை குறித்து ஒரு வார்த்தை சொல்கிறாள். இதே வார்த்தை தான், மலர்கூந்தல் சானகி. மலர்கூந்தல் சானகி. இவள் கூந்தலில் மலர் சூடுவதை இழந்தவள். அப்பொழுதுதான் இழந்திருக்கிறாள். ஏனென்றால் ராவணன் பிணமாக கிடைக்கிறான். அந்த பிணத்தின் மீது மண்டோதரி விழுந்து கதறுகிறாள். ரொம்ப மிகவும் புகழ்பெற்ற பாடல். பாடலை பார்க்கலாம். வெள்ளருக்கன் சடைமுடியோன் வெற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும், வெள்ளருக்கன் சடைமுடியோன் வெற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும், எள்ளிருக்கும் இடம் இன்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ, கள்ளிருக்கும் மலர்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் எனக் கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாளி. இதை இன்னும் ஒரு 3 மாசம் கழித்து ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். ராவணனுடைய உடல் சல்லடை கண்களாக துளைக்கப்பட்டிருக்கிறது. ராமனுடைய அம்பு சீதையின் மீது இவனுக்கு ஆசை இருக்கிறதா இருக்கிறதா என்று உடலின் ஒவ்வொரு பாகமாக துருவி 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 பார்த்து சல்லடை கண்களாக துளைத்து சீதையின் மீது இவனுக்கு ஆசை இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அந்த அம்பு வெளியே போயிற்று. எப்பேற்பட்ட சீதை? கள்ளிருக்கும் மலர்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதல். கறந்த, ஒளித்து வைத்த காதல். கள்ளிருக்கும் மலர்கூந்தல், கூந்தலில் எப்பொழுதுமே மலர் இருக்கக்கூடியவள் சீதை. நான் அந்த மலர் சூடும் தன்மையை இப்போது இழந்திருக்கிறேன் என்பது தொனிக்க மலர்கூந்தல் சீதை என்று மண்டோதரி சுட்டுகிறாள். பூங்குழல் சீதை என்று சுமித்திரை சுட்டினாள். மன்றலம் குழல் சனகி தன் மலர் கையால் வயிறு என்று ராவணன் சுட்டுகிறான். சீதையை சுட்டுவது எல்லா 3 இடங்களிலுமே கூந்தலில் மலர் உடையவள் என்பதை ஸ்பெசிஃபை பண்ணுவதாக அமைகிறது. அடுத்த பாடல். பலகளம் தலை மௌலி, பலகளம் தலை மௌலியோடு இளங்கலின் பல்தோள் அலகு அளந்து அறியா நெடும் படைகளோடு அலங்க, விலகு அளம் தரு கடல் தரை விசும்பொடு வியப்ப, உலகளந்தவன் வளர்ந்தனாம் என உயர்ந்தான். ராவணன் தன்னுடைய மேனியை பெருக்கிக் கொள்கிறான். எந்த வடிவம் வேணாலும் எடுத்துக்கொள்ளக்கூடியவன் அரக்கன் என்று பார்த்திருக்கிறோம். எனவே வாமனனாக வந்து திருவிக்கிரமனாக வளர்ந்த திருமாலை போல இவன் வளர்கிறான். பல களம், களம் என்றால் கழுத்து, 10 கழுத்து, தலை மௌலியோடு இளங்கலின் 10 தலைகளும் மௌலி கிரீடம் அதோடு விளங்க, பல் தோல் அழகு அளந்து அறியா நெரும் படைகளோடு தோளில் ஏறப்பட்ட படைக்கலங்கள் அணிந்திருக்க, விலகு அளம் தரு கடல். அளம் தரு, அளம் என்பது உப்பளம், உப்பளத்தை தரக்கூடிய கடல் விசும்பொடு வியப்ப உலகளந்தவன் என வளர்ந்தான். இவையெல்லாம் அதிசயமாக பார்த்து கொண்டிருக்க, இந்த அதிசயம் ராவணன் வளர்வதை பார்த்தா அல்லது மகாபலிக்கு முன்னால் வாமனன் வளர்ந்ததை பார்த்தா என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம். ஸோ இவ்வாறு வளர்ந்து நிற்கின்றான் ராவணன். அடுத்த பாடல். தேரில் மீது ஏறி போகிறான். அதற்கு மீண்டும் ஒரு மிகைப்பாடல். எல்லா மிகைப்பாடலிலுமே தேவையில்லாமல் கம்பன் பரமசிவனை அங்கங்கே இழுத்து ஒரு லேச குசும்பு பண்ணி கொண்டிருக்கிறானோ என்று தோன்றுகிறது. ஐமுகம் பயின்று இரட்டி அங்கு கடல் புயன்னால் 5 எனும் கரத்தடும் உமையவள் ஒழிய இம்மை இவ்வுரு ஏந்து எழில் கைலையோடு ஈசன் வெம்மையாடு அமர்க்கு எழுந்தன தேர்மிசை விரைந்தான். சிவபெருமான் போருக்கு புறப்பட்டது போல இவனும் புறந்தான். இப்ப கிளம்பினான். சிவபெருமான் போருக்கு புறப்படும் பொழுது உமையவள் ஒழிய
என்று, அதுபோல இவனும் போருக்கு புறப்பட்டான் என்று ஒரு ஒப்புமை சொல்கிறான் கம்பன். இந்த பாடல் மிகை பாடல். அடுத்த பாடல், விசும்பு விண்டு இரு கூறுற கல்குலம் பொடிப்ப கல்குலம் வெடிப்ப பசும் புண் விண்டென புவிப்பட பகலவன் பசும்பொன் தசும்பின் நின்று இடை திரிந்திட மதி தகை அமிழ்தின் அசும்பு சிந்தி நொந்து உலைவுற தோல் புடைத்து ஆர்த்தான். பேரொலி எழுப்பிக் கொண்டு தேரில் ஏறுகிறான். விசும்பு விண்டு இரு கூற, வில்லுதல் என்றால் பிளவுபட்டு போதல், ஆகாயம் பிளவுபட்டது போல, கல்குலம், கல்குலம் என்பது மலைகள், மலைகள் எல்லாம் வெடித்து சிதற, பசும் புன் விண்டை என புவி பட, பூமி பிளந்து பட, பகலவன் பசும்பொன் தசும்பின் நின்று, பசும் பொன், பொன் போல பிரகாசிக்கக்கூடிய, தசும்பு என்றால் குடம் என்று பொருள், ஒரு வட்ட வடிவமான இது, அது இடை திரிந்திட, கதிரவன் தன்னுடைய நிலையில் மாற, மதி சந்திரன், தகை அமிழ்தின் அசும்பு, அசும்பு என்பது நீர் பொசிவு, அமிழ்தை சந்திரன் பொழிய நொந்து உலைவுற, இவர்களெல்லாம் இவ்வாறு நொந்து உலைவுற தோல் புடைத்து ஆர்த்து தேரில் ஏறுகிறான் ராவணன். அடுத்த பாடல், ராவணன் தன்னுடைய வில்லை எடுத்து நான் ஏற்றுகின்றான். இந்த நான் ஏற்றும் போது ஏகப்பட்ட சத்தம்லாம் கேட்கறது, அது முக்கியம் இல்லை. இவன் நான் ஏற்றுகிறான். இவர்களுடைய பகைவர்கள் எல்லோருடைய மனைவிமார்களும் தாலி தங்க கழுத்துல இருக்கா இல்லையான்னு தொட்டு பார்த்துக்கிறாங்க. ராவணனுடைய வில் நான் ஒலி கேட்டவுடன் பகைவர்கள்லாம் பயப்படுறாங்களா இல்லையோ, அவன் பொண்டாட்டிமாரெல்லாம் ஏய் நம்ம கழுத்துல தாலி இருக்கா இல்லையா என்று பிடித்து இருக்குன்னு உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பது கம்பனுடைய கற்பனை. பாடலை பார்க்கலாம். நனித்து வெஞ்சமம் என்பதோர் உவகையின் நலத்தால் திணித்தடங்கிரி வெடித்து சிலையை நான் தெரித்தான், மணிக்கொடு குழை வானவர் தானவர் மகளிர் துணுக்கம் எய்தினர் மங்கள நான்களை தொட்டார். வானவர் இமையவர், தானவர் இதர அரக்கர்கள், இவர்களுடைய மகளிர் துணுக்கம் எய்தி நடுக்கம் எய்தி மங்கள நான்களை தொட்டார். அவன் பொண்ட அந்தந்த ரெஸ்பெக்டிவ் மனைவிமார்கள், ஐயோ ராவணனுடைய விண் நான் ஒளி கேட்கிறதே, நம்ம தாலி தங்குமா இல்லையா என்று, தாலி இருக்கிறதா இல்லையா என்று உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக மங்கள நான்கள் இருக்கிறது என்பதை தொட்டு பார்த்து உறுதி செய்து கொண்டார்களாம். ராவணனுடைய நான் ஒலி கேட்டவுடன் இதே ஒரு கற்பனையை ராவணன் சொல்கின்றான் இந்திரஜித்தனை குறித்து. பாடல் எடுத்துடலாம். இந்திரஜித்தன் மாண்டு போய் கிடைக்கிறான். வீரர்கள் வந்து சொல்கிறார்கள் உன் பையன் இறந்து விட்டான்னு. கதறான் ராவணன். 10 தலை, ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு மாதிரி கதறுகிறது. அதில் ஒரு குறிப்பிட்ட தலை சொல்கிறது, டேய் நீ போயிட்டியே, நீ இருந்த வரைக்கும் உன்னுடைய வில்லின் நான் ஒலி கேட்டவுடன் பகைவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் தங்கள் தாலி கழுத்தில் இருக்கிறதா என்பது தொட்டு பார்த்து கொண்டிருப்பார்களே, இனிமேல் அது நிகழாதே என்று தன்னுடைய மகனின் மரணத்தை குறித்து அப்பன் ராவணன் கதறுவதாக ராவணன் சோகப்படலத்தில் ஒரு பாடல் பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இருந்தாலும் மறுவாசிப்பு என்ற முறையில் அதை சொல்கிறேன். அந்த பாடல் போடலாம். சேலியல் கண் ஏக்கர்தம் தேவிமார் மேல் இனி தவிர்க்கிற்பர்கோல் வீரனின் கோலவில் குரல் கேட்டு குலுங்கித்தம் தாலியை தொடல் என்னும் மற்றும் ஒரு தலை. 10 தலையும் 10 விதமான ரியாக்ஷன் கொடுக்கிறது. இந்த குறிப்பிட்ட தலை சேல் இயல் கண் உடைய தேவிமார்கள், ஏக்கருடைய தேவிமார், மேல் இனி தவிப்பர்கோல், இனிமேல் அவங்களுக்கு அந்த தொந்தரவு இருக்காது. நின் கோல வில் குரல் கேட்டு, உன்னுடைய வில்லின் நானொலி கேட்டு தாலியை தொடல் என்று, தாலி இருக்கிறதா என்று தொட்டு பார்த்துக் கொள்வார்களாம். அடுத்த பாடல், சுரிக்கும் மண்டலம் தூங்கும் நீர் சுரிப்பு உறவீங்க இறைக்கும் பல் உயிர் யாவையும் நடுக்கம் முற்று இரிய பரித்திலன் புவி படர் சுடர் மணி தலை பலவும் விரித்து எழுந்தனன் அனந்தன் மீது என்பது ஓர் மெய்யான்.
அனந்தன், ஆதிசேஷன். அவனால தாங்க முடியல. பரித்திலன், புவியின் பாரம்பரியம் என்னால் தாங்க முடியவில்லை என்று படர் சுடர் மணித்தலை பலவும் 1000 தலையும் எடுத்துக்கொண்டு அலறி அடித்து கொண்டு ஆதிசேஷன் எழுந்தான் என்பது போல ஒரு மெய்யான். அதை போல ஒரு உடம்புடையவனாகிய ராவணன் சுரிக்கும் மண்டலம், சுரித்தல் என்றால் சுழலுதல், மண்டலம் எல்லாம் சுழல, தூங்கு நீர் சுரிப்பு உற, சுரித்தல் என்றாலும் சுற்றுதல், வீங்கு இறைக்கும் பல் உயிர் யாவையும் நடுக்கம் உற்று இரிய. இவ்வாறு ராவணன் போருக்கு புறப்படுகிறான். அடுத்த பாடல். தோன்றினான் வந்து சுரர்களோடு அசுரரே தொடங்கி 3 நாட்டினும் உள்ளவர் யாவரும் மூடிய ஊன்றினன் செரு யாவரும் முடிய ஊன்றினன் செரு என்று உயிர் உயிர் உமிழ்தர உதிரம் கான்று நாட்டங்கள் வட அனர்க்கு இருமடி கனல. தோன்றினான், ராவணனுடைய தோற்றம். வந்து சுரர்களோடு, சுரர் என்பவர் தேவர், அசுரர் என்பவர் அசுரர், பகைவர்கள். சுரர்களோடு அசுரரை தொடங்கி தேவர்கள், ஏனைய அசுரர்கள், 3 நாட்டினும் உள்ளவர் யாவரும் முடிய, 3 உலகங்களிலும் உள்ள எல்லோரும் அஞ்சி நடுங்கி தங்கள் உயிர் போனது போல நடுங்க, ஊன்றினன் செரு, போருக்காக ராவணன் வந்திருக்கிறான் என்று உதிரம் கான்று, கண்ணில் இருந்து ரத்தம் பொழியுமாறு நாட்டங்கள், நாட்டம் என்றால் கண்கள், வட அனர்க்கு இரு மடி, 2 டைம்ஸ், 2 மடங்கு வெப்பத்தை வெளிப்படுத்த கண்களோடு ராவணன் தோன்றினான். அடுத்த பாடல். உலகில் தோன்றிய மருக்கமும் இமைப்பிலர் உலவும் மலையும் வானமும் வையகமும் மறுகுறும் மறுக்கும் அலைகொள் வேலைகள் அஞ்சின சலிக்கின்ற அயர்வும் தலைவனே முதல் தண்டலிலோரெல்லாம் கண்டார். தலைவன் இங்கே சுக்ரீவன். தண்டலிலோர், தடையேதும் இல்லாதவர்கள், அந்த வானர வீரர்கள். உலகில் தோன்றிய மருக்கம், ராவணன் இவ்வாறு போருக்கு புறப்பட்டதால் உலகில் தோன்றிய வருத்தங்கள். இமைப்பிலர் தேவர்கள், அவர்களுடைய வருத்தம். மலை, வானம், வையம் இவையெல்லாம் நடுநடுங்கிக்கின்ற நிலைமை. அலைகொள் வேலை, அலையை கொண்ட கடல், அஞ்சின சலிக்கின்ற அயர்வும், இவற்றையெல்லாம் பார்த்து, இவற்றையெல்லாம் தலைவனே முதல், சுக்ரீவன் முதல், தடைகள் ஏதும் இல்லாத வானர்கள் எல்லோரும் கண்டார், பார்க்கிறார்கள் ராவணன் போருக்கு வருவதை. அடுத்த பாடல். பீரிற்றாம் அண்டம் என்பதோர் ஆகுலம் பிறக்க வேறிட்டு ஓர் பெரும் கம்பலை பம்பி மேல் வீங்க மாறி பொல் பொருள் வகுக்குறும் காலத்து மறுக்கம் ஏறிற்று உற்றுள்ளது என்னைகளோ என எழுந்தார். இந்த காட்சியை பார்த்து அவர்கள் எழுந்துகிறார்கள். ராமன்ட்ட போய் சொல்ல போறாங்க. அண்டம் பீரிற்றாம், உலகம் பிளந்து போனது. என்பது ஓர் ஆகுலம், ஒரு கலக்கம், ஒரு மறுக்கம், ஒரு வருத்தம் பிறக்க. வேறிட்டு ஒரு பெரும் கம்பலை, கம்பலை என்றால் பேரொலி, அழுகை குரல், அது பம்பி, பம்புதல் என்றால் மிகுதல், செறிதல், அதிகரித்தல், மேல் வீங்க மாறி பல் பொருள் வகுக்குறும் காலத்து மறுக்கம் ஏறிற்று உற்றுள்ளது என்னைகளோ என்று எல்லா பொருள்களும், மறுக்கம் என்றால் கலக்கம், அவற்றையெல்லாம் கலக்கம் உற்றுள்ளதோ என்று எழுந்தார்கள். எழுந்து என்ன செய்கிறார்கள்? அடுத்த பாடல். கடல்கள் யாவையும் கல் மலை குலங்களும் காரும் திடல்கொள் மேருவும் விசும்பிடை செல்வன சிவன அடல்கொள் சேனையும் அரக்கனும் தேரும் வந்து ஆர்க்கும் கடல்கொள் பேரொலி கம்பலை என்பதும் கண்டார். எழுந்து பார்க்கறாங்க. ராவணனுடைய சேனை வருகிறது. கம்பலை என்பது மீண்டும் ஒலி, பேரொலி. கடல்கள் யாவையும் கல் மலை குலங்களும், குலம் என்றால் குழு, தொகுதி, கூட்டம், கார் என்றால் மேகம், திடல்கொள் மேருவும், மேருமலை, விசும்பிடை செல்வன சிவன, சிவன என்றால் ஒத்திருத்தல், இவையெல்லாம் வானத்தில் செல்வது போல அடல்கொள் சேனையும் அரக்கனும் தேரும் வந்து ஆர்க்கும் கடல்கொள், கடல் போன்ற பேரொலியை அவர்கள் கண்டார்கள். கண்டார்கள் என்றால் கேட்டார்கள். அடுத்த பாடல். எழுந்து வந்தனன் ராவணன் ராக்கதத்தானை கொழுந்து முந்தியது உற்றது கொற்றவ குலுங்குற்று அழுந்துகின்றது நம்பலம் அமரரும் மஞ்சி விழுந்து சிந்தினர் என்றனர் வீழனன் விரைவான்.
வீடணன் விரைவாக அங்கே வருகிறான். வந்து ராமனுக்கு சொல்கிறான். ராமனை நோக்கி இவன் விழிக்கும் விழி ஒற்றவ, எப்பொழுதும் வெற்றி பெறுபவனே. ராவணன் எழுந்து வந்தனன், ராக்கதத்தானே கொழுந்து முற்றியது உற்றது. கொழுந்து என்றால் தீ கொழுந்து. அதுபோல சேனை வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பலம் குலுங்குற்று அழுந்துகின்றது. நம்முடைய வானர சேனை அச்சப்படுகிறார்கள். அமரரும் அஞ்சி விழுந்து சிந்தினர், தேவர்களும் பயப்படுகிறார்கள் என்று ராமன் இருக்கும் இடம் சென்று வீடணன் ராமனுக்கு ராவணன் தேர் ஏறி வருவதை சுட்டுகின்றான். இத்துடன் ராவணன் தேரேறு படலம் நிறைவு பெறுகிறது. அடுத்த படலம் ராமன் தேரேறு படலம் அடுத்த வகுப்பில். ஒரு விஷயம், நீங்க போயிடாதீங்க. நிறைய பேர் வந்து இன்னைக்கு கூட யாரோ சொன்னாங்க, பாஸ்வேர்டு மாறிடுச்சு, மீட்டிங் ஐடி மாறிடுச்சு அப்படின்னு. கடந்த 3 வகுப்புகளாக பாஸ்வேர்டோ மீட்டிங் ஐடியோ மாறலை என்று நான் நம்புகிறேன். அது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கு. பட் 4.5 வருஷம் பழக்கங்கிறது நமக்கு எல்லாருக்கும் அந்த நம்பர் அப்படியே ஞாபகம் இருக்கு. 8026009370 2775528 அந்த நம்பர் மாறவே மாறாது. இப்பொழுது நம்பர் மாறி இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம், நம்பரை கீன் பண்ணி, மீட்டிங் ஐடி கீன் பண்ணி, பாஸ்வேர்டை கீன் பண்ணி வகுப்புக்குள்ள வரணும் என்ற தேவை இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு வகுப்புக்கும் லிங்க் கொடுக்குறாங்க HEBயிலேருந்து. உங்களுக்கு நான் அனுப்புகிற வியாழக்கிழமை உங்களுக்கு வரும் வாட்ஸ்அப் மெசேஜில் ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஐ டோன்ட் நோ, தேர் ஆர் சோ மெனி கேரக்டர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நியூமரல்ஸ் நினைக்கிறேன். அது ப்ளூ கலரில் இருக்கும் உங்கள் ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துடலாம். நான் அப்படி தான் கிளிக் பண்ணி வரேன் கடந்த 3 வகுப்புகளாக. முன்னால் நானும் கீன் பண்ணி தான் வந்துட்டு இருந்தேன். அந்த தேவை இப்பொழுது இல்லை. எனவே தயவு செய்து யாரும் வகுப்பில் நுழைவதற்கு கஷ்டப்பட வேண்டாம். அந்த லிங்க் கொடுக்குறாங்க, அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே வகுப்புக்குள்ள வந்துட முடியும் என்று இந்த விஷயத்தை சொல்லி இந்த வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. முருகனையா வணக்கம், நன்றி. அண்ட் எல்லோருக்கும் நன்றி. சிவா, எல்லாரும் நீங்க அன்மியூட் பண்றதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணலாம். ஏதேனும் மேல் விளக்கங்கள், அது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், தெரிந்தால் சொல்கிறேன். குமார் பேசுறேன். சொல்லுங்க குமார். இந்த டெக்ஸ்ட் அனுப்பிச்சதுல ஒரு சில தட்டச்சு பிழைகள் இருக்கும் குமார், எல்லாரும் குறிச்சு வச்சு. ஃபர்ஸ்ட் பேஜில் டைட்டில் வந்து 2024ன்னு போட்டிருக்கு, அது 25ன்னு மாற்றிக்கணும். அதே மாதிரி ராவணன் களங்கான் படலும் தேரேறு படலும் மாற்றிக்கணும். அப்புறமா பாட்டு நம்பர் 19 சங்கராயர் கூட போட்டிருந்தார். அதில் வந்து ஒரு சீர் வந்து தப்பா, அதை வந்து மாற்றிக்கணும். படர் நீர் அதை முடிச்சுட்டு வாய் மடுக்கும்னு வரணும். அது படர் நீர் வாய் போட்டு மடுக்கும்னு வந்திருக்கு. அது அப்போதான் எதுகை சரியாக வரும். அது சும்மா ஜஸ்ட் அந்த வேர்டு அப்படி சரியான இடத்துல கட் பண்ணி போட்டா போறோம். ஆமா, சின்ன விஷயம். 1000 அது பாயும் கீழே வரணும். 1000 பாய் வாய் நாயகர், அதுதான் எதுகை. தட்டச்சு பிழை இல்ல, அலைன்மெண்ட் பிழை. ஒரு யாரோ பின்னாடி அளவில்லாத மறைவர்களுக்கு அவன் தானம் பண்ணாங்கிறது எனக்கு அந்த பெருஞ்சித்திரனார் பாட்டு தான் வருது. இன்னோர்க்கு என்னாது என்னோடும் சூழாது எல்லோருக்கும் கொடுமதி மனைகளோயே பழந்தூங்கு முதலத்து கிழவன் திருந்திலே குமணன் நல்கிய வளனி அப்படின்னு சொல்லுவான். அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த ரொம்ப நன்றி ஜோஷி, நன்றி சார். வேதியருக்கு வாரி வழங்குவது ஒரு அரசனுடைய, ஒரு நல்ல அரசனுடைய ஒரு கேரக்டரிஸ்டிக்கா இருந்திருக்கு. வால்மீகி வந்து தசரதரை பூரி தட்சிணான்னு கூப்பிடுவார். பூரி தட்சிணா அப்படியே ஒரு அளவு இல்லாம
தட்சிணை எல்லா வேதியர்களுக்கும் கொடுப்போம். இத இன்னும் ஒரு பாயிண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அந்த புலவியில் மங்கையர் காலில் விழுவது ராவணனுடைய மகுடத்தை பத்தி சொல்றது, அது நாம் பார்த்தது அருணகிரிநாதர் தன்னுடைய அனுபூதியில ரொம்ப அழகா சொல்றார். பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனேன்னு முருகனை கூப்பிடுவார். திணியான மனோசினை மீது அப்படிங்கிற ஒரு அனுபூதி பாடல்ல. அதே போல ஜெயதேவர் தன்னுடைய அஷ்டபதியில சாருஷீலே பிரிய சாருஷீலேன்னு ஒரு அஷ்டபதி வரும். அந்த அஷ்டபதியை பத்தி ஒரு கதையே இருக்கு. ஜெயதேவர் மம சிரசி மண்டலம் தேஹி பத பல்லவும் உதாரம்னு கிருஷ்ணர் பாடுற மாதிரி என்னுடைய தலை மேல உன்னுடைய கால்களை வைத்து நீ எனக்கு அருள் புரின்னு கிருஷ்ணர் ராதையை வேண்ட மாதிரி எழுதிட்டு, அப்புறம் ஐயோ எப்படி கடவுள் தலையில காலை வைக்கலாம்னுட்டு அவர் அதை தவ கரப்பல்லவம்னு மாத்தி எழுதிட்டு அவர் குளிக்க போறார். அதுக்கு முன்னாடி பகவான் திரும்பி அந்த கரப்பல்லவத்தை அடிச்சு பதபல்லவம்னு சரியா எழுதி வச்சான் அப்படின்னு அது ஜெயதேவரோட அஷ்டபதியில. தேங்க்யூ. ஹலோ, நான் சிமை பேசுறேன். இந்த 2 வலிய நெடும் புலவியினும் வணங்காத விடுதை, அது அரண்ய காண்டம். இதுல யுத்த காண்டத்துல புலவி மங்கையர் பூஞ்சிலம்பு அரற்று அடிபோக்கி, அது யுத்த காண்டம். இது 2க்கும் நடுவுல என்ன நடந்ததுன்னு அப்போ கேட்டேன். இது ஏன் நடந்ததுன்னா, சுந்தர காண்டத்துல இது இருக்கு, அடிமை கோடி அருளுதியால் என்ன முடியின் மீது முகிழ்த்து உயர் கையினால் படியில் மேல் விழுந்தனன் பழி பார்க்கிறார். இந்த பாட்டு சீதாதேவியின் கால்களில் ராவணன் விழுந்தான். மிதமிஞ்சிய காமம் அவனுக்கு வந்ததுனால அவனுக்கு என்ன செய்யணும் தெளிவு, அதாவது முதல்ல ரொம்ப தெளிவா இருந்தான். இப்ப தெளிவே இல்லாம நடுவுல ரொம்பவே கலங்கி போய் சீதாதேவியின் காலில் விழுந்துட்டான். இப்ப அப்ப அவனோட தேவியர்லாம் என்ன நினைப்பா, அந்த மாதிரி விழுந்தான் இல்லையா சீதை தேவியன்னுட்டு அவ ரொம்ப இது பண்றா. இவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, எல்லாருமே கோச்சுண்டா போல இருக்கு. அதனால புலவி மங்கைய பூஞ்சிலம்பு அரற்று அடிபொக்கி என்ற அந்த வரி இந்த யுத்த காண்டத்தில் கம்பர் 2க்கு நடுவுல இருந்த அந்த படியின் மேல் விழுந்தான் பழி பார்க்கிறான் என்ற பாடல் வரி எனக்கு தோன்றுகிறது. அடுத்தது உவேசாவை பற்றி குறிப்பிட, வடவியின் வயிற்றில் வன்காட்சியின் நாயகருக்கு வாய்த்த பரிகளை பற்றி சொன்னார். அதுல வடவை தீவு என்று எப்பொழுதும் காற்றினால அணுக முடியாத இடத்தில் இருக்கிறது. ஏனால் அது கடலில் உள்தான் இருக்கிறது. காற்று அதை அணுக முடியாது. இதுல எதுக்காக இந்த இது சொல்லியிருக்கார், எனக்கு நான் அவரை மிஞ்சியவர் இல்லை, ஆனாலும் நான் என்னுடைய கற்பனையில் உதித்தது அடவிட்டு மேல வந்துடுது. சப்போஸ் அது காற்று வெளியில அப்புறம் காற்று அதை மோதினான அந்த காற்றும் அந்த வடவைத்தையும் சேர்ந்தானா எவ்வளவு ஃபியர்ஸா, எவ்வளவு வெப்பம் மிகுந்ததாகவும் எவ்வளவு வேகம் மிகுந்ததாகவும் இருக்குமோ அப்படிப்பட்ட குதிரைகள் என்று எனக்கு தோன்றுகிறது. ஓகேம்மா, தேங்க்யூ. ஐயா, ஆர்சிகுமரன் பேசுறேன். ஐயா, நான் ஆர்சிகுமரன் பேசுறேன். சொல்லுங்க குமரன். ஐயா, உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் சொல்லித்தான் ஆக வேண்டும். இன்றைய வகுப்பு மிக சிறப்பாக இருந்தது. நீங்க அந்த ஒப்புமைக்குரியதெல்லாம் மிக சிறப்பாக இருந்தது. குறிப்பா நான் ரசித்தது இந்த சீதையின் மலர் கூந்தலையும் நடக்க போகும் அமங்கலமான நிகழ்ச்சியையும் இணைக்கக்கூடியது மிக சிறப்பாக இருந்தது ஐயா. அப்புறம் நம்ம இந்த மார்கழி மாதத்துல இருக்கிறதுனால அல்ல, அதுக்கும் முன்னால இன்னொன்னு சொல்றேன். ராவணன் வெற்றி பூவை அணிந்து கொண்டு சென்றான் என்று ஒரு வந்தது. முதல்ல வாகைப்பூ, அப்புறம் வெற்றிப்பூ அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த வெற்றிப்பூ திணைகளை பற்றி பேசும் பொழுது தம்முடைய பேராண்மையின் மிகுதிப்பாடு தோன்ற பகைவரோடு போராடுதலை கூறும் இந்த பூ அணிந்து கொள்வது அப்படின்னு திணைகள்ல வருதையா. அடுத்து இது மார்கழி மாதம்ன்றதுனால 2-3 சொல்லாட்சி எனக்கு திருப்பாவையை ஞாபகப்படுத்தியது. குறிப்பாக முழை என்ற சொல் வந்தது. குகை குகை குகைன்னு மாரிமலை முழங்கி, மாரிமலை முழங்கி மஞ்சள் அந்த பாடல் ஞாபகம் வந்தது. அடுத்து இந்த அணிகலன்கள்
தோள்களை போட்டுக் கொண்டான் சொல்வது இந்த கூடார வெல்லும் பாடல் வரும் பொழுது கூடார வெல்லும் சூடகமே தோல்வலையே தோளே தோள்வளையே தோழி சுயிப்புவே என்றது ஞாபகம் சூடகமே இன்றனைய பல்வளையும். அப்புறம் கோசிகம் என்ற ஒரு சொல் வந்தது ஐயா. கோசிகம் என்பது பட்டாடை அப்படின்னு நீங்க விளக்கம் கொடுத்தீங்க. சிலப்பதிகாரத்துல கோசிக முனின்னு ஒரு பாத்திரம் வரும். அப்ப அந்த கோசிக முனி பட்டாடை உடுத்திய முடிதான் போல இருக்கு என்று நாம் இப்பொழுது பொருள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்புறம் தாளம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லி நாக்குன்னு சொன்னீங்க. நம்ம தாலாட்டுன்னு சொல்றது தாலாட்டு. அவ்வளவுதான் ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. கோசிகன்கிறது விஸ்வாமித்திரனே சொல்றாங்க ஐயா. சிலப்பதிகாரம். நன்றி நன்றி குமரன். இன்னொரு பாயிண்ட், தேவிய வந்து மலர்கூந்தல் ஜானகி என்று நிறைய பார்த்தோம். ஆனா சுந்தரகாண்டத்துல அனுமன் தேவியை பார்க்கும் பொழுது காசுண்ட கூந்தலால் என்று சொல்கிறார். அழுக்கு படிந்த கூந்தலை உடையவளாக இருந்தார். ஏனென்றால் இதை வால்மீகத்துல வந்து திரும்ப திரும்ப அனுமன் மற்றவர்களுக்கு சொல்லும் போதோ இல்லை தான் பார்க்கும் போதோ ஏக வேணிதரா என்ற அந்த கூந்தல் அப்படியே அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து ஒரே வேணியாக ஒரு சடையாக மாறிவிட்டது. இது எதுக்கு சொல்லணும்னா, மலர் கூந்தல் ஜானியாக இருந்தவள் காசுண்ட கூந்தலாளராக மாறின பின் தான் ராவணனுக்கு இறுதி ஏற்படுகிறது. அதை பற்றி நான் கூற வருகிறேன். சுந்தரகாண்டத்தில் அவள் மலர் சூடிக்கொள்ளவில்லை. தனது முடியை அவள் பேணிக் கொள்ளவில்லை, மலர் சூடிக்கொள்ளவில்லை. இந்த இரண்டு இடங்களிலும் அந்த ரெஸ்பெக்டிவ் அவங்க சொல்றவங்க என்றைக்கும் மலர் சூடிக்கொள்ளும் தகுதி உடையவள், அதை நாங்கள் இழக்க. ஓகே, வேற ஏதாவது கருத்துக்கள்? ஐயா, ரெண்டு விஷயம். வணக்கம் மீனாட்சி. சொல்லுங்க. ஒண்ணு வந்து நாங்கெல்லாம் முனைவர் பிஹெச்டின்னு போட்டுக்கிறோம். இன்னைக்கு கம்பராமாயணத்துல முனைவர்ங்கிற வார்த்தை வந்தது. அதுக்கு ஆக்சுவல் மீனிங் முனிவரா? ஆமா, முனைப்பு உடையவர்கள் முனிவர். ஓகே, அது ஒண்ணு. அது பிஹெச்டி சம்பந்தம் இல்லாம ஆங்கிலத்தை விட இது நல்லா இருக்கு தமிழ்ல. ஒண்ணு. ரெண்டாவது, தாலி, அவர்களுடைய அந்த எதிரிகளின் தாலி எல்லாம் தொட்டு, அந்த தாலி வந்து அந்த கம்பராமாயணத்துல தாலிங்கிற வேர்டு பயன்பாட்டுல இருக்கு. அது ரெண்டு விஷயம் தான் ஐயா. ரொம்ப நன்றி. நான் அவர் ராசிகுமரன் ஐயா சொன்னதே நான் வழிமொழிகிறேன். இன்றைய வகுப்பு நீங்கள் பிடிக்காவிட்டாலும் எங்களுக்கெல்லாம் பிடித்திருந்தது வழக்கம் போல். இல்ல, இந்த பாட்டுல ரெண்டு வார்த்தை சொல்றான் கம்பன். ஒண்ணு மங்களனான், இன்னொன்னு தாலி. நாளையில இருந்து முனைவர் மீனாட்சிங்கிறத முனிவர் மீனாட்சி மாத்திடுவோம். தொடர்ந்து கம்பராமாயண கிளாஸ் கேட்ட நானே முனிவர் ஆயிடுவோம் போல. உங்க எல்லாருடைய ஆசிகளையும் வென்ற நாளையோட என்னுடைய மறுஜென்மம் 50 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. குமார் சொன்ன மாதிரி இன்னும் 100 ஆண்டுகள் வாழ்க. முகுந்தன் கூப்பிட்டாருங்க. பார்க்கலாம். 26 முயற்சி பண்ணுங்க. இதுல ஐயா, நீங்க அந்த ஊவேசாவோட உரை பத்தி சொன்னீங்க. அது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. டீச்சர்ஸ் எவ்வளவு தைரியமா சொல்லியிருக்காங்க மாணவர்கள் கிட்ட. ஐயோ, அது வந்து அதான் சின்னப்பையன்கிட்ட நிறைய வாட்டி அவட்டது கேள்விப்பட்டிருக்கேன். வெரி பர்டிகுலர். கிளாஸுக்கு வந்தீங்கன்னா ஊவேச உரையோட வாங்க. வேற உரை கொண்டு வந்தீங்கன்னா வெளில போயிடுங்க. இல்ல, அதே ஊவேசா வந்து ஏதோ ஒரு ஓலைச்சுவடி கிடைச்ச உடனே ஒரு தந்தி கொடுத்தாராம் பல்கலைக்கழகத்துக்கு. அப்ப வகுப்புல இருக்கும்போது தந்தி வந்ததான். அதை பார்த்துட்டு வந்து எனக்கு தெரியல கீவாஜாவோ மூவாவோ அப்படியே கண்ணீர் விட்டு அழுதாராம். மாணவர்கள்லாம் என்னாச்சு, ஊவேசா கிட்ட டெலகிராம் அழறீங்களேன்னு. இல்ல ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த ஓலைச்சுவடி கிடைச்சிருச்சு அப்படிங்கிறாங்களாம். அதை கேட்டு மாணவர்கள்லாம் அழுதாங்களாம். நீங்க ஏன் பாடுறீங்கன்னா, இப்ப இதையும் சிலபஸ்ல கொண்டு வந்துருவீங்களே அதனால அழுதோன்னு. நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள்? திருவேங்கடம், ரொம்ப நன்றிப்பா. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் த கிளாஸ் டுடே. அதே மாதிரி புதிதாக வந்திருக்கும் எல்லோருக்கும் முருகனையா வணக்கம்.
ரவி வணக்கம். இன்னைக்கு 63 பேர் பார்த்தேன் ஏகேவி. நான் வகுப்பு ஆரம்பிக்கும் போது நான் அது ஜஸ்ட் ஐ ஹேட் a glance, it was 48. ஓகே, இல்ல 63 பேர் இருந்தாங்க. we normally hover around 60 to 70. ஐயா, என்னோட சகோதரி திருமதி சுஜாதா காமேஸ்வரன் அவர்களும் இன்னைக்கு வகுப்பு ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த வாரத்துல இருந்து அவங்க வந்து பெரிய புராணத்தில் முக்தி நெறி அப்படிங்கிற தலைப்புல PhD ஆய்வு மாணவி, அதாவது முனிவர் பட்ட ஆய்வு மாணவி, முனைப்பு ஆணையம். உங்க இவங்க வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, லலிதா ஜவஹர் வந்திருக்காங்க. ஆமா, லலிதா வந்திருக்காங்க ஐயா. ஓகே ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் லலிதா. வணக்கம். வணக்கம் வணக்கம், சுஜாதா. வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். நன்றி.